நம்ம அந்த பசங்க பற்றி சொல்லிட்டு இருந்தோம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தோம்ல. என்னடா லவ் பிரேக்கப், எனக்கு அதான் உள்ள வந்தவொடனே எனக்கு சொன்னது, என்னடா லவ் பிரேக்கப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்போட லாங் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்போட பிரேக்கப். நான் பிரேக்கப்னா விட்டுட்டு போகிறது சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இன்றைக்கி இருப்பானுங்க. நல்லா நீங்கள் நிறைய பசங்க பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி நான் சொன்னாலும் இந்த ஏஜ் ஆஃப் 20 30 வரைக்கும் அது ஒரு கேங்கு, அது ஒரு பட்டர்ஃப்ளை கேங், ஜாலியான கேங். பட் அந்த கேங்குக்கு ஒரு டைம் ஆஃப் பீரியடுக்கு மேலே வாழ்க்கை தலைகளை புரட்டி போட்டதுக்கப்புறம் எல்லாரும் தனித்தனியாக போயிடுவாங்க. பேசுறதுக்கு கூட அந்த பசங்களை வந்து கூப்பிட்டு பேசுகிற கூட ஆள் இருக்காது. ஆமாம், அது ஏதோ ஒரு ரீலில் கூட பார்த்தேன். முன்னையெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இது காசு தான் இருக்காது, ஆனால் டைம் இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆமாம், இன்னைக்கு காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு பசங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது உண்மைதான் ப்ரோ, அது உண்மைதான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொறுப்பெல்லாம் வந்துடும். அந்த பசங்க கேங்குன்னு க்ரியேட் ஆகி நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு குடும்ப சுமை இதெல்லாம் ஏறினதுக்கப்புறம் அந்த ஒருத்தனை கூட பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அது எவ்வளோ ஒரு பெயின் இல்லை அது ஆக்சுவலாக. ஒருத்தனை கூட பார்க்க முடியாது. ஆனால் அவன் என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிடுவான், கண்டிப்பாக கூப்பிடுவான். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பேசுவேன். இப்போது கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒய்ஃபோ யாராவது காலில் வந்தாங்கன்னா வெயிட்டிங்கில் போவோம், கட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் பேசுவோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ பேசுகிறன்னா யார் அந்த பொண்ணு அப்படின்னா பையன்கிட்ட பேசுறேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நான் 3 மணி நேரம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசியிருப்பேன். அந்த 3 மணி நேரம் பேசியிருக்கேங்கிறது எனக்கு தெரியாது. கால் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். 3 மணி நேரம் டைம் காமிச்சதுக்கப்புறம் தான் இத்தனை நேரம் பேசியிருக்கோமான்னு தெரியும். நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட்டை சுற்றி முடித்து மறுபடியும் ஒரு 3 ரவுண்ட் போனதுக்கப்புறம் தான் தெரியும் நான் வந்து பேசி முடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸை. அந்த அளவுக்கு கேப் ஆகிடுச்சு பசங்களோட. ஸோ அதை வந்து நான் ரெக்கவர் பண்ணி ஆகணும்னா இப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டா தான் உண்டு, இல்லைன்னா கஷ்டம். நீங்கள் சொன்னீங்க அந்த கம்யூனிட்டி, ஆக்சுவலாக எனக்கு அந்த கம்யூனிட்டி பில்டு வந்து இந்த பசங்க கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேருந்து கொஞ்சம் ஈஸியாக பில்ட் ஆகும்னு தோணும். அந்த கிரியேட்டர் கம்யூனிட்டி ஆகட்டும், சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஆகட்டும். இன்னொரு ஜெண்டர் இது வந்து வழியை புரிஞ்சுக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு தப்பா கூட இருக்கலாம். ஆப்போசிட் ஜெண்டருங்கிறது அது ஒரு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரோ. அது கண்டிப்பாக நான் ஒருவேளை தப்பாக கூட புரிஞ்சிருக்கலாம், தப்பாக கூட சொல்லலாம். பட் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஈக்குவல் மென்னால் அந்த வழி ஈஸியாக கடத்த முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு அது அந்த மாதிரி இந்த பசங்க கூட இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப இது. நீங்கள் சொன்னீங்களா 3 மணி நேரம் பேசுனீங்கன்னு, எனக்கு தெரிஞ்சும் அதே தான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் அவனுக்கு நான் இது வரைக்கும் ஃபோன் பண்ணது கூட இல்லை. அவனாக கூப்பிடுவான், இல்லை நானே எப்போயாவது ஒரு டைம் கூப்பிடுவேன். எப்போ கூப்பிட்டாலும் அவனுக்கு நான் என்னைக்கு விட்டுட்டு போனனோ அதே சபரி தான். நான் 20 வயசுல எப்படி பார்த்தானோ அவனுக்கு நான் யாரு என்ன எதுவுமே இல்லை. அவனுக்கு என் கூட பேசணும், எனக்கு அவங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்னு தெரியாது, என்னமோ பேசுவோம். அது அட போங்கடா அப்படிங்கிறது எனக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேஸ் தான். ஏன்னா அவன் அப்படி தான் பார்த்துருக்கான், அவன் அப்படி தான் உங்களை கூப்பிட்ருக்கான். அவன் வந்து ஓரளவுக்கு வந்துட்டாலும், நீங்கள் ஒரு சொசைட்டியில் பெரிய ஆள் ஆகிட்டாலும் நீங்கள் வந்து சாருன்னு கூப்பிட்றது அதெல்லாம் அவனுக்கு செட்டே ஆகாது. உங்களை எப்படி கூப்பிட்டானோ அப்படி தான் கூப்பிடுவான். நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் அப்படி தான் கூப்பிடுவான். இது எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அது வந்து இன்னொரு ஜெண்டர்கிட்ட நம்ம வந்து அந்த கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணி நம்ம வந்து பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அவன் வந்து கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டாக பார்க்குறது ரொம்ப பாக்கியமான ஒரு விஷயம். கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒருத்தன் வந்து, ஏன்னா சில இடத்துல வந்து என்ன ஆகும்னு தெரியுங்களா, நம்மளுக்கு ஒரு சில இடத்துல வந்து நம்மளே அறியாமல் நம்மளுக்குள்ளே ஒரு ஈகோ வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் மேலே போக. ஓகேங்களா, அதை உடைக்கிற ஆளாக யார் இருப்பானா ஃப்ரெண்டு தான். ஓகேங்களா, நான் வந்து ஒரு இடத்துல போய் நிற்கிறேன், இல்லை எனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ், இல்லை எனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலும் இதெல்லாம் நடந்துச்சுனாலும் சப்கான்ஷியஸாக ஒரு ஈகோ வந்து ஒன்று க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து ஷேட்டர் பண்ணி அடித்து நவுத்துறது வந்து ஃப்ரெண்டு தான். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்களா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ஃப்ரெண்ட்னால மட்டும்தான் முடியும். நம்மளை ஈஸியாக டேன்னு கூப்பிட முடிச்சிடுவான், ஒரே வாரத்தில் முடிச்சுட்ருவான். அப்போ இத்தனை நாள் நான் இவ்வளோ நாள் எஃபர்ட்டை போட்டு இவ்வளோ தூரம் மேலே வந்ததெல்லாம் நீ பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை பார்க்க மாட்டேன், நீ வந்து உட்காரு அப்படி தான் சொல்லுவான். அப்போ அதுக்கு மரியாதையே இல்லாத டைமில் தான் கிரவுண்டடாக ஃபீல் பண்ணுவோம்.
நம்ம அவ்வளோலாம் இல்லை, நம்ம இன்னும் கிரவுண்டில் தான் இருக்கோம். இந்த ஃபீலை வந்து ஃப்ரெண்டை தவிர வேறு யாருனாலும் கொடுக்க முடியாது. அது கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அவன் அவன் வந்து ஒரு விஷயத்த பண்ணுவான். நீங்கள் எவ்வளோ மேலே போனாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து அடித்து உட்கார வைப்பான்ல, அப்போ தான் தெரியும் நீங்கள் உண்மையாலுமே யாருன்னு. நீ இங்கிருந்து தான் போயிருக்கேங்கிறத அவன் சொல்லுவான் அடிக்கடி. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம். சில பேர் அந்த மாதிரி ஃப்ரெண்டை இழந்துட்டு நிற்பாங்க, இறந்துருப்பாங்க, இல்லை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது இன்னும் பைத்தியமாயிடுவான். ஒருத்தன் வந்து உச்சத்தில் போய் அவன் வந்து காணாமல் போகிறான்னா, ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அவன் லைஃப்பில் அங்கே இருக்க மாட்டான். ரஜினி சார் எடுத்துக்கோங்க, அடிக்கடி அவர் ஃப்ரெண்டை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். ராஜ் பகதூர் பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஏன் அவர் சொல்லிகிட்டே இருக்கணும்? ஏன்னா அவரை தலைவரை கிரவுண்டடாக வச்சுக்கிற அந்த கேப்பபிலிட்டி இந்த ராஜ் பகதூர் மட்டும்தான், வேறு யாருக்கிட்டையுமே இல்லை. இன்னொன்று, அவரும் அவரோட பெயினையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவர் தான் ஷேர் ஈஸியாக ஷேர் பண்ணுறான். ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டுங்க, அவன் அவன் பேசலை, சண்டை போடல, அவன் என்னை அடிச்சுட்டு போட்டும், நான் அடிக்கட்டும், ஃப்ரெண்ட் அவன். நான் எப்போ கூப்பிட்டாலும் அந்த நான் எடுக்கும். ஆமாம், நான் கூப்பிட்டா அதுக்கு அது நான் இதை அப்படி தான் பேசுவேன். ஆமாம் ஆமாம். அவனா இப்போ அந்த பசங்க கிட்ட கூட நம்மளால் பேச முடியாது. ரியாலிட்டி இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், இவ்வளோ நல்ல சோலு, பாவம் அதுக்கு நம்ம டைமே கொடுக்கறது இல்லை. நம்ம டைம் கொடுக்கறது இல்லை, நம்மகிட்ட டைம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அவனும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஏன்டா கூப்பிட்றதில்ல, ஏன்டா பேசுறதில்ல, அவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து பாம்பின் கால் பாம்பு எறிங்க மாதிரி பசங்க இது ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஏன் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா, ஒரே லுக்கு, ஒரே சிரிப்பு, முடிஞ்சிடும். புரிஞ்சுப்பாங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். நான் என்ன நினைக்கிறேங்கிறது உனக்கு தெரியும். ஏன்னா நீயும் நானும் ஒரே சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். ஏதாவது டைம் கிடச்சா நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுக்காக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக ஒரு எஃபர்ட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. புரியும் அவங்களுக்கு, பேசாமையே நிறைய விஷயம் புரியும். நல்ல நரேஷன் இது. இப்போ நீங்கள் சொன்னது ஆக்சுவலாக இது ரிலேஷன்ஷிப்பில் வேலைக்கே ஆகாது. ஆமாம், ரிலேஷன்ஷிப்பில் ஏன் கால் எடுக்கலைங்கிறது வேற. ஏட்டா 10 வருஷமாச்சு இது இவ்வளோ நாளாக கால் பண்ணாமல் இருக்கேங்கிறது வேற. ஆமாம் ஆமாம். அவனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம். நான் பேசிட்டு போது கால் பண்ணால் அவனுக்கு கோவம் வேண்டாம். ஜாலியாக அவனுக்கு தெரியும் எங்கே போனால் நம்மகிட்ட ஒரு அடி வாங்கிட்டு வந்துடும். ஆமாம் ஆமாம். அவனுக்கு ஹேர்ட் ஆகிட்டோண்டா அப்படின்னு சொல்லக்கூட தெரியாது அவனுக்கு தெரியாது. நம்ம இப்போ சின்னதாக பசங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு என்ன ஆகும் தெரியுங்களா? அடிச்சுப்பானுங்க, பிடிச்சிப்பானுங்க, பேசாமல் கூட இருப்பானுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அழுக மாட்டானுங்க. கட்டி பிடிச்சி அழுதுட்டானுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது. அந்த ஈகோ, சின்ன ஈகோ இருந்துகிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் பையனுக்கும் அந்த எமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுனாலே நிறைய விஷயம் சார்ட் அவுட் ஆகிடும். அது வந்து பண்ணணும், உண்மையாலுமே பண்ணணும். அழுக வரும், தனியாக உட்காந்து அழுவானுங்க. ஏன்னா அப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கோம். பாத்ரூமில் பூட்டிட்டு அழுவானுங்க, இல்லை எங்கேயாவது மலை உச்சியில் போய் ட்ரெக்கிங் போகிறான், லடாக் போகிறேன்ட்டு போயிட்டு அங்கே நின்று கத்திட்டு அழுவானுங்க. ஆனால் முன்னாடி உட்காந்து அழக மாட்டானுங்க. அதுதான் பசங்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ். அதை பண்ணிட்டானுன்னா முடிஞ்சு. சுற்றி நம்ம பசங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க க்ளோரிஃபை பண்ணுறோம், அவன் தப்பு பண்ணுறது இல்லையான்னு பண்ணுறான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். ஆண்களுடைய அழுகை எவ்வளோ கொடூரமானது, வலிங்கிறத விடுங்க, எவ்வளோ கொடூரமானது. அதை வேர்ட்ஸால் சொல்லவே முடியாது. அதுதான் கம்யூனிட்டி வேணுங்கிறேன். வாங்கடா எல்லாரும் உட்காந்து ஒப்பாரி விட்டு அழுங்கடா, ஒரு ரூமுக்குள்ளே தள்ளி விட்டு அழுங்கடா. அதுக்கு தான் கம்யூனிட்டி வேணும். அழுதுட்டான்னா முடிஞ்சு செட் ஆயிடும். அது ரொம்ப இறுகிட்டமோ. இல்லை, நான் அது ஒத்துக்கவே மாட்டேன். பசங்க மனசு எப்பவுமே இலகி தான் இருக்குது, இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவன் அந்த இடத்துல காமிக்க மாட்டான், அவ்வளோதான். அவன் வந்து எங்கே அழுகணும்னு அவனுக்கு தெரியும், அங்கே போய் அழுதுட்டு அடுத்த வேலைக்கு ரெடியாகி போயிட்டே இருப்பான். இறுகிடுச்சுன்னா அவன் கண்ணிலேருந்து தண்ணியாக வராது. அவனுக்கு எங்கே தெரியும், இது என் லொக்கேஷன் கிடையாது, இங்கே நான் அழுக மாட்டேன், இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி போய் அழுதுட்டு திருப்பி வந்துடணும். அவனுக்கு தெரியும் எங்கே போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்ட்டு, அதை பண்ணிடுவான் அவன். ஏன்னா அவனால் ஹோல்டு பண்ண முடியாது ஒரு எமோஷனை. அவன் ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே அவன் வந்து அந்த அந்த தன்மையிலேருந்து வெளியே போயிடுவான். அவனால் ஹோல்டு பண்ணவே முடியாது. அதை கேரி பண்ணிவிட்டு எங்கேயாவது கொண்டு போய் தான் போட்டு வருவானே தவிர, அவனால் ஹோல்டு பண்ணி அதை அப்படி இருக்கவே முடியாது. அவனால் எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்துடுவான். இதுதான் வந்து அவன் பக்தியாக மாறும். இதுதான் வந்து அவனை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் அக்ரெசிவாக இறங்க தோணும். அந்த கோவத்தை வேற எங்கேயாவது காமிப்பான்.
அந்த வலியை வேற எங்காவது காமிப்பான். அந்த வலியை வந்து பொட்டன்ஷியலாக காமிக்கிறத தாண்டி அவனோட க்ரோத்துக்கு காமிக்கிறத தாண்டி தப்பான இடத்துல காமிக்கும்போது தான் அவன் மைனஸ் ஆகிறான். சொசைட்டியை ஒரு மாதிரி ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருச்சு. அது நிறையா ரொம்ப வருஷமாக போட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சு, நிறையா பசங்களுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சு. பட் இன்னும் நிறையா பேர்த்துக்கு அது ஹேண்டில் பண்ண தெரியல. அதை பண்ணணும். அது பண்ணுறதுக்கு தான் எனக்கு அந்த கம்யூனிட்டிங்கிறது கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா நடந்துடும். நான் ஒரு ரீலில் கூட சொல்லியிருப்பேன் ப்ரோ, என்னென்னா பசங்களோட மிகப்பெரிய போதையே என்னென்னா நம்பிக்கை அப்படின்னு. ஒரு யாராவது ஒருத்தங்க பசங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அதுக்காக அவன் போடுற எஃபர்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்னை நம்பி ஒரு விஷயம் கேட்டீங்க அப்படின்னா இதை நான் பண்ணி கொடுக்காம எனக்கு தூக்கமே வராது. ஏன் அப்படின்னா அவனை நம்புறக்கு ஆள் இல்லை, ஒரு பையனை நம்புறக்கு ஆள் இல்லை. நீங்கள் வந்து எனக்கு இது பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் அந்த வேலையை முடித்து உங்கள் கையில் அவனால் முடியலன்னா கூட பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் எடுப்பான். அந்த முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் எடுத்து அந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணி கொடுக்காம அவனால் அடுத்த வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அவன் மேலே நம்பிக்கை வைக்கிற ஆளுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. குடும்பத்துலேயும் ஒரு ப்ரெஷர் இருக்குது, சொசைட்டிலையும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா அவனை நம்ப மாட்றாங்க. ஏன் வந்து கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு பையன் மேலேனா அவன் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை எவனுமே வைக்கிறதில்ல. அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுட்டான் அப்படின்னா, இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறேன், நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நம்ப மாட்டான். நீங்கள் நம்பிக்கை வச்சு பாருங்க, அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்டு 10x அந்த க்ரோத்துக்குள்ளே போயிடுவான். நம்புறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் நம்புறதுன்னு சொல்லும் போது தான் எனக்கு இப்போ தான் தோணுது. அதாவது இவ்வளோ ஒரு வீக்கான ஆளை வந்து ஸ்ட்ராங்ட்டாங்க. இந்த வீக்கான ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அட்டி வாங்குது பாருங்களேன். மென்னின் காதல்ன்றது நம்பிக்கை ஒரு பக்கம் போய் நீங்கள் சொன்னீங்கல்ல, நம்பிக்கை நம்பணும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கையோட இன்னொரு வெர்ஷனில் தான் நான் பார்க்குறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசணும், இன்னொரு வெர்ஷன் தான் வந்து ரிலேஷன்ஷிப். இதில் 2 விஷயம் இருக்குது பிரதர். பசங்க வந்து ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பில் விழுந்துருவாங்க. அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு, ஓகேங்களா? ஈஸியாக விழுந்துருவாங்க. அவங்களால அதை வந்து ஹோல்டு பண்ணி அதை லாங் டேர்முக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அதுக்கான மேப் கிடையாது அவங்ககிட்ட. ஓகே. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் தான் அதிகமாக மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கார் ஓட்ட தெரியாமல் கார் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் கல் மேலே ஏற்றுவீங்க, மலை மேலே ஏற்றுவீங்க, யாராவது ஒரு ஆள் மேலே ஏற்றுவீங்க, இப்படி நடக்கும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போது இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போது இது வந்து ஹியூமன் எமோஷனாக மாறிடுது. அங்கே ஒரு பர்சன் நம்மளுக்காக ஹர்ட் ஆகுறாங்க. அவன் வாண்டடாக அதை பண்ணுறது கிடையாது. ஒரு பொண்ணை ஹர்ட் பண்ணணும்னு அவன் பண்ணுறது கிடையாது. அவனுக்கு தெரியல இந்த சிச்சுவேஷனை, இந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. இதை சொல்லி கொடுத்து வளர்த்தல யாரும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெரும்பாலும் அடி வாங்கிறது இதனால தான். அவனுக்கு தெரியாமல் போய் அவன் ஒரு பொண்ணை ஹர்ட் பண்ணணும்னு அவன் ஹர்ட் பண்ண மாட்டான். அவனுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தல அவங்க. ஒரு பொண்ணோட எமோஷன்ஸ் இப்படியெல்லாம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும்னு யாரும் சொல்லி கொடுத்து வளர்த்தல. அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அவனோட எதிர்பார்ப்புங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை டேரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்கும்போது அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ சினிமாவில் பார்க்குறது தான் லவ், அதுதான் ரிலேஷன்ஷிப்பு, அப்படி தான் பொண்ணுங்க இருப்பாங்கன்னு அந்த ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதில்ல. அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இருக்கிறது இல்லை. அவன் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. அப்படிங்கும்போது அவனை அந்த ரிலேஷன்ஷிப்பில் லாங் டேர்மாக அவனால் சர்வைவே ஆக முடிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னாலும் அதுக்கான முயற்சி எடுக்கிற ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் கூட அவனால் நகர முடியல. அவன் ரொம்ப நாள் ஹோல்டு பண்ண முடியும் அவனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஆனால் அவன் அதுக்குள்ளே நடக்கிற அந்த சண்டை இருக்குல்ல, அந்த வார் இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த பலம் அவங்ககிட்ட இல்லை. ஏன் என்ன பிரச்சனை? அதான் சொல்கிறேனே, அவனுக்கு அவன் பொண்ணோட ஃபீலிங்ஸை பற்றி அவனுக்கு தெரியாது ப்ரோ. ஓகே. இப்போ இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிறேன் அப்படின்னா, இது வந்து சந்தோஷம் மட்டும் சார்ந்தது இல்லை அப்படின்னு ஒரு பையன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் தயாராகிடுவான். இதில் சண்டையும் வரும், கோபமும் வரும், சந்தேகங்கள் வரும். இதை தாண்டி அழுக, கண்ணீர்,
ஃபேமிலியோட இன்ட்ரப்ஷனு இதெல்லாம் தாண்டி வரும்னு ஒருத்தன் ப்ரிப்பேர் ஆகி போகிறான்ல, இது எப்போ நடக்கும்னா அவனோட 4th லெவலையோ 5th லெவலையோ இல்லை 2nd லெவலில் நடக்கும். 25வது வயசு தாண்டி ஒரு பொறுப்புக்குள்ளே போகிறான் பார்த்தீங்களா, அப்போ தான் நடக்கும். ஒரு ஏர்லி ஸ்டேஜில் ஒரு லவ் வருதுல்ல, அது முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே தான் போகும். அது வந்து ஒரு அட்ராக்ஷன் சார்ந்தோ இல்லை ஃபிசிக்கல் சார்ந்தோ இப்படி நடக்கும்போது அது மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துடும். இது எப்போ வந்து பியூராக ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் இத்தனை ஃபீலிங்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வருவான்னா இதெல்லாம் அடி வாங்கினா தான் தெரியும். ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போது அடி வாங்குவான்ல, பொண்ணு ஏன் கோவப்படுறா, இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ கோவப்படுவியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள. ஆமாம், எனக்கு கோவம் வருது, இதை நீ பண்ணாதனா பண்ணாத. இதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குல, பொண்ணோட ஃபீலிங்னு ஒன்று இருக்குல்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளீட்டாக. அவன் வந்து சாஃப்டாக ஆகி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற லெவலுக்கு போயிடுவான். அதை சொல்லி கொடுக்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அதாவது அந்த மெச்சூர் ஏஜுக்கு அப்புறம் வர கேர்ள்ஸ் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஈஸி பஸ் இல்லை, அவங்க ஈஸிங்கிறத தாண்டி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது சின்ன வயசுலேருந்தே. பசங்கிட்ட இப்படி தான் இருக்கணும், பசங்கிட்ட இப்படி தான் இருக்கணும், சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க. அப்போது இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்காங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்குது. ஏன்னா பசங்களுக்கு அப்படி கிடையாது. அது சொல்லி கொடுத்தா தான் தெரியும். இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னா பசங்கிட்ட இப்படி தான் பேசணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துறோம்ல. பொண்ணுகிட்ட இப்படி தான் பேசணுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துற ஒரு பேரண்டிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் லெவலில் சக்ஸஸ் ஆகிற பசங்களோட ரேஷியோ அதிகமாகிடும். பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். ஏன்னா அவன் வந்து எமோஷ்னலாக அவனுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, உண்மையாலுமே தெரியாது. அவன் வந்து லாஜிக்கல் மைண்ட் எப்பவுமே வேணும்னா பாய்ஸ் எப்பவுமே மைண்ட் ஓரியன்ட், கேர்ள்ஸ் எப்பவுமே ஃபீல் ஓரியன்ட். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாங்க, என்ன ஃபீல் ஆகுதோ அதை கொட்டுவாங்க. அதை ரிசீவ் பண்ணிக்கிற இடத்துக்கு அவன் பையன் வந்துட்டான் அப்படின்னா எல்லாமே ஸ்மூத்தாக நடந்துடும். இதை புரிஞ்சுக்கணும் அவங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கேர்ள்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணுங்கிற ஸ்டேஜுக்கு நகர்ந்துருவான். இது புரியாதனால தான் அந்த வார் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பசங்களுக்கும் ஃபீலிங் இருக்குது, அதை அவங்களும் புரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் எப்பவுமே லாஜிக்கலாக நம்ம யோசிக்கிற விஷயத்த கேர்ள்ஸ் வந்து ஃபீல் ஓரியன்டாக பார்ப்பாங்க. பசங்க ஃபீல் ஓரியன்டாக பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவங்க கால்குலேஷனில் சூப்பராக போடுவாங்க. பசங்க தண்ணி குடிப்பானுங்க, அதுக்கு வராது அவங்களுக்கு. இப்போ மேக்ஸில் மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அதிகமாக ஃபெயில் ஆக மாட்டாங்க, பசங்க மேக்ஸில் மட்டும்தான் ஃபெயில் ஆவாங்க. அந்த கால்குலேஷன் தெரியாது. எனக்கு ஒருத்தனை சொல்லணும்னு தோணுது, வேண்டாம் சொன்னால் அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். சொல்லுங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்களோட அவங்கள புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அது பசங்களுக்கு அந்த சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. கேர்ள்ஸோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் அது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தாண்டி தான் வந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஹேண்டில் பண்ணுறது ஆஃப்டர் மேரேஜுமே அது நடந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நாங்கள் 2 பேருமே நிற்போம். அந்த பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும். அந்த ஸ்பேஸை இந்த பக்கம் இருந்தும் கொடுக்கணும், இந்த பக்கம் இருந்தும் கொடுக்கணும். ஆனால் இது வந்து லவ் பண்ணும்போது கிடைக்காது. அந்த ஸ்பேஸை கொடுக்கணும் நம்ம. அவங்க என்ன ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பசங்களுக்கு புரியணும், பசங்க என்ன ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியணும். இது வந்து ஒரு வின்வின் மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, இதை நீ தப்பு பண்ணிட்ட, தப்பை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால். அதை கற்றுக் கொடுத்துக்கிறதுக்கும் அதை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கும் ஆள் வேணும். முக்கியமாக பசங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். இதுதான் மேஜராக பல பிரச்சனைகள் காரணமாயிருதோ, ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லை? நிறையா. ஆனால் செம்ம மேட்ரு பிரதர், நீங்கள் அப்படியே சொன்னீங்கல்ல, அதாவது லாஜிக் ஓரியன்ட், ஃபீல் ஓரியன்ட். ஆமாம். அது இல்லை, நான் அது ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கேன் பிரதர். நான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒய்ஃப் வந்து டப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, இதுதான் சொல்யூஷன் பண்ணிடு அப்படின்றவாங்க. இல்லை முடிஞ்சிடும். நான் வந்து ஒரு 10 பேர்த்திட்ட கேட்டு எனக்கு வந்து தலை சுற்றிடும். இது நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல முழிக்கும் போது இல்லை, அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து பார்க்க மாட்டாங்க, லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து யோசிப்பாங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பயங்கரமாக பண்ணுவாங்க. இது வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போச்சுன்னா இது சரியாக வரும். நான் என்ன பண்ணுவேன்,
ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ரிசல்ட்டுக்கு போவேன். அவங்க ரிசல்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. அப்போது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணும்போது ஈஸியாக அந்த மேட்டர் சால்வ் பண்ணி முடிச்சிடும். அப்போ இந்த கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்குல்ல, இந்த கால்குலேட்டிவ் மைண்டு அது வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வருது. நம்மளுக்கு பெருசாக தெரியுற விஷயம் அவங்க சப்பையாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. போய் அங்கிட்டு போய் விளையாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி போயிடும். இப்படி தான் பண்ணுவாங்க சீரியஸாகவே. அது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தா தான் தெரியும் இதை ஏன் அவங்க சொல்கிறாங்க, இது உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது இல்லை அவங்க பாயிண்ட்லேருந்து ஒன்று வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம அப்சர்வ் பண்ணி அதை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதனோட ரிசல்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அவங்க ரொம்ப சரியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இதுக்கு தான் பசங்க தண்ணி குடிப்பானுங்க. இது வராது அவங்களுக்கு. எப்பவுமே ஒரு பார்ட்னர் லைஃப்பில் கண்டிப்பாக வேணும், ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வேணும். லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு பார்ட்னர், நம்மளுக்கான ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் பசங்க பைத்தியம் முடிச்சு திரியிறாங்க. அது கிடச்சிட்டாலே மேஜரான ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதில் நீங்கள் சொல்லிட்டீங்க பார்ட்னர் வேணும், ஓகே. பட் வந்த பார்ட்னருக்கு பல பிரச்சனைகள்ல இருக்குல்ல. அதுதான் சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்பில் அடிச்சுக்கிறவங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ன்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அந்த லாஸை ஏற்றுக்கிட்டு தான் ப்ராஃபிட்டுக்குள்ளே போக முடியும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஐஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஐஐடி ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க வித்தவுட் ஒரு லோ மார்ஜினான ஒரு லோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெயிலியர்ஸில். காரணம்னா ஐஐடியில் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது அவங்களுக்கு. ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ இருக்கிற நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு ஆட்களாக இருக்காங்க. காரணம்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கப்படுது. இது தெரியாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஷாப்பிங் மால் வைக்கணும் அப்படின்னா ஷாப்பிங் மால் வைக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை ப்ராப்பராக எப்படி பண்ணுங்கிறதுக்கான உங்ககிட்ட அந்த மேப் இல்லை. அப்போ நீங்கள் போட்டதுக்கப்புறம் லாஸ் தான் ஆவீங்க. அப்போ இதுக்கு ஒரு ஸ்பெண்டிங் இருக்குல்ல, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பிஸ்னஸில், இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக. உங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு பரம்பரை பிஸ்னஸை பண்ணும்போது உங்கள் அப்பா உங்களுக்கு இருப்பாங்க கைட் பண்ணுறதுக்கு. நீங்கள் தான் ஃபஸ்ட் தலைமுறை பிஸ்னஸ் மேன் அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டான். அப்போ நீங்கள் போடுற காசு கண்டிப்பாக அதில் ஒரு 70% லாஸ் தான் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் லவ் பண்ணும்போது இப்படி பிரச்சனை நடக்குதுங்கும்போது நான் தான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கு நடுவில் எவனும் நுழையக்கூடாது பெஸ்டின்னு. அது ஒரு தனி கதை, தனி ட்ராக். அது அது ஒரு தனி கதை. அது இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணுறானுங்க. பட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா தான் ரெண்டு பேர்த்துக்கான அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஈக்குவலாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடி வாங்க தான் செய்வான் சார், வழி இல்லை. ஃபஸ்ட் லெவல்லையே ஜெயிக்கணும்னு நினச்சா அதை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் ஜெயிச்சிடலாம். இல்லை அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது, அதுவும் முடியலையே அடுத்தது. அப்போ இது ரெண்டுக்கும் என்ன லேர்னிங் கிடச்சதோ அது வந்து மூணாவதுல பண்ணாமல் இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. இல்லை பிரச்சனை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தப்பு பண்ணுறோம், தெரிஞ்சு பண்ணுறான், தெரியாமல் பண்ணுறான், அது வேறு. இப்போ நீங்கள் சொன்னது வந்து அஸ் அ குட் கைடன்ஸ். ஓகே, ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறான்னா அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். இருக்கிறவனை இங்கே தத்தளிச்சு தானே இருக்கான். இன்னொன்று, இதில் மோஸ்ட் ஆஃப் தி மென்ஸ் தான் இங்கே உள்ளே வந்து வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னீங்க உள்ளே வரதாகட்டும், இல்லை பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறதாகட்டும், ரிலேஷன்ஷிப் ஓரியன்டில். நான் மறுபடியும் சொல்கிறேன், அது தப்பாக கூட என்னோட புரிதல் இருக்கலாம். பட் மென் சைடில் நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. நீங்கள் இப்போ உள்ளே இருக்கிறவனுக்கே வந்து இப்போ இதை எப்படி உள்ளே வந்துட்டேன், இப்போ எப்படி இதை டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியல, இது எப்படி ஒரு லைன் பண்ணுறதுனே தெரியலங்கிறதே பிரச்சனையாக தானே இருக்குது. இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து மேஜராக உங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன இருக்கும் தெரியுமா? சின்ன சின்ன பிரச்சனையாக தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தோணும். ஓகேங்களா? ஒன்று வந்து கமிட்மெண்ட்டு, ஓகேங்களா? இன்னொன்று வந்து ஃபினான்ஸு, ஓகேங்களா? இதை தாண்டி இன்னொன்று இருக்குது ஃப்யூச்சர், ஓகேங்களா? இது மூணுக்குள்ளே தான் அதிகமாக ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை வரும், ஓகேங்களா? இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? காசு பிரச்சனை. ஓகே, ஒரு அளவுக்கு ஃபினான்ஷியல் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டேபிள் இருக்கிறனால என்னால் தைரியமாக போய் அவங்க வீட்டில் பேச முடியும், ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் ஓகே பிரதர். நாளைக்கு ஒரு மேரேஜுங்கும் போது ரெண்டு ஃபேமிலி இன்வால்வ் ஆகிற ஒரு மேட்ரு அது, ஓகே? அப்போ அங்கே வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் பார்த்துக்கிறதுக்கான க்ரைட்டீரியாவாக என்ன வச்சுருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலை, நல்ல சம்பளம், ஒரு சொந்த வீடு இருந்தால் சொந்த வீடு, இது கூட வச்சுருங்க. ரெண்டு விஷயம், நல்ல வேலை இருக்கணும், நல்ல சம்பளம் இருக்கணும், இதுதான் க்ரைட்டீரியா. இது எப்போ ஒரு பையனுக்கு கிடைக்கும் அப்படின்னா,
25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே அந்த லெவல் ஆஃப் இதில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிடுறாங்களே, அப்போ இது எல்லாமே நடக்கும். இதுதான் மேஜர் ப்ராப்ளம்க்கான காரணமாக நான் பார்க்குறேன். நிறைய பேர் இதில் தான் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் உங்களுக்கு ரெவன்யூ சோர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குனாலுமே முக்கியமான பிரச்சனையாக இது 2 தான் இருக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி நம்ம புரிஞ்சுக்கிறது மென்டலாக நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக சில விஷயங்களை பேசி தான் தீர்க்க முடியும். அதுக்கு தான் சொன்னால் அதுக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு மேஜரான ப்ராப்ளம் நான் இதாக தான் பார்க்குறேன். இப்போ இது வேலை கிடச்சிச்சு அப்படின்னா 2 பேருமே ஸ்டேபிள். இப்போ 2 பேருமே ஒர்க் போகிறாங்க, 2 பேருமே ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பை அவங்களால பார்த்துக்க முடியுங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் அங்கே இருக்குது. ஆனால் இந்த பக்கம் ஒரு பொண்ணுக்கு வேலை கிடச்சிட்டு பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலைன்னா அது ஒரு ஈகோ மாதிரி க்ரியேட் ஆகிடுது. கரெக்ட். ஓகேங்களா? பொண்ணோட சம்பாதியத்தில் நான் எப்படி நான் வருது, நம்ம வேலை கிடச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். பொண்ணுக்கு வேலை இருந்தாலுமே சொசைட்டி ப்ரெஷர் தான் மறுபடியும் அங்கே வருது. ஒரு இன்செக்யூரிட்டி மாதிரி அந்த லாங் டர்ம் நம்ம நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை யோசிச்சு ஒரு இன்செக்யூரிட்டி, இந்த பொண்ணு போயிடுமோ இங்கே வீட்டில், அந்த ஒரு இன்செக்யூரிட்டியை வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை. இன்னொன்று சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ பொண்ணுக்கு வேலை இருக்குது பையனுக்கு வேலை இல்லை, கல்யாணம் எப்படி பண்ணி வைக்கிறது? இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மென் ஓரியன்டாக தான் இருக்குது இப்போ வரைக்குமே. இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் ஃபீமேல் வந்து ப்ராப்பரான ஒரு ஒர்க்குக்கு போய் அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடாப்டேஷனுக்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து இப்போ 2 பேருமே சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. யாரோ ஒருத்தங்க சம்பாதிச்சா போதுன்னு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு புரிதல் இருக்குது. அதனால் அவங்க வந்து எதுக்குனாலும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே மென் தான் சம்பாதிக்கணும், பொண்ணு சம்பாதிக்கலைன்னா பரவாயில்லைங்கிற சுச்சுவேஷனில் இருந்துச்சு. இப்போவுமே நிறைய பேர் வந்து அதை சொல்கிறதில்ல. பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் இருந்தால் போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எப்போ வந்து அவங்க அந்த 2 கப்பலுமே வந்து டிசைட் பண்ணுறாங்களோ 2 பேருமே வந்து வேலைக்கு போகலாம், 2 பேருமே வந்து குடும்பத்தை பார்த்துக்கலாம், 2 பேரும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்ல. அந்த ஸ்டேஜுங்கிறது எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் வரதுக்கு. ஸோ லவ்வுங்கிறது ரிலேஷன்ஷிப்புங்கிறது கிவ் அண்ட் டேக் தான் பிரதர். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ கிவ் அண்ட் டேக்கில் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கனாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா எமோஷனும் வரும், அதை புரிஞ்சுக்கணும். எல்லா எமோஷனும் இருக்கும், அதுதான் ரிலேஷன்ஷிப். எல்லாமே நடக்கும், என்ன வேணால் நடக்கும், எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கும். சந்தோஷம் மட்டும். ஆமாம், அதுதான் டார்கெட் பண்ணி போகிறாங்க. அது கிடைக்கலைன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பை தாண்டி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் முக்கியம். நானுமே முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு வரும்போது தான் நிறைய விஷயங்கள் எனக்கு சர்ப்ரைஸாக தெரியுது. சின்ன சின்ன விஷயம் கூட. இந்த சட்டை அவதான் எடுத்து கொடுத்தா நான் எல்லோ ஷர்ட் வேணும்னு சொல்லியாச்சு. இந்த ஷர்ட்டு வாங்கி வச்சு நான் நேற்று வரைக்குமே பிஸியாக இருந்தேன். ஓகேங்களா? இந்த ஷர்ட்டை வாங்கி வச்சுருக்கானே எனக்கு தெரியாது. ஏன்னா ரிமைண்ட் பண்ணுறதே அதுதான். நாளைக்கு பாட்காஸ்ட் இருக்குல்ல, எல்லோ ஷர்ட் வேணும்னு எப்போ சொன்னேன், நீங்கள் ஒரு வாரம் இருக்கும் உங்களை மீட் பண்ணி. அந்த ஒரு வாரத்தை அந்த நாளே போய் சொல்லிட்டேன் எல்லோ ஷர்ட் வாங்கணும்னு. நான் அதுக்கான டைமே இல்லை எனக்கு. ஆனால் வீட்டுக்கு போனால் எல்லோ ஷர்ட் இருக்குது. அப்போ இது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நடந்த ஒரு விஷயம் தானே. அப்போ அது எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் விட்டாலே அது ஒன்று பண்ணும். அதுக்கு நீங்கள் ரெடியானவங்கன்னா போதும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்மளை கேர் பண்ணுற ஒரு பர்சனை நம்ம கேரோட ஒரு பார்வை பார்த்தா போதும். பார்வை கூட பார்க்க வேணாம், நீங்கள் சொல்லாமே நிறைய விஷயம் புரியும். ஆமாம், சீரியஸாக புரியும். அது வந்து நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்தாது. ஆனாலும் சண்டை இருக்கும், அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் 2வது விஷயம். பட் அதனோட ரேஷியோ கம்மியாகிட்டே வரும். அந்த புரிதல் அதிகமாக இந்த ரேஷியோ கம்மியாகிட்டே வரும். நீங்கள் இந்த புரிதல்ன்ற வார்த்தையை இப்போ தான் நான் பார்த்துக்கிறேன். இங்கே கான்வர்சேஷனில் முடியாத ஒரு விஷயமே இல்லை. ஆமாம், நீங்கள் சொன்னீங்க பேசி தான் முடிக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேசுகிறதே சண்டையில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், ஐ மீன் எப்படின்னா, நான் என்ன பண்ணேன் நான் சாவி மாட்டலை இதுதான் பிரச்சனை. அது சொல்லிடணும் அவ்வளோதான். இதை எப்படியாவது நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு தான் 2 பேருமே வந்து நினைக்கிறோம். ஆமாம், நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன், நீ என்ன பண்ண. ஆனால் ஒருத்தர் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடம் மாதிரி நின்னாங்கன்னா அவங்களோட ஏன் அப்படி பண்ணாங்கங்கிறது தெரிஞ்சதுன்னா இன்னொருத்தர் பேச மாட்டாங்க. ஆமாம். இன்னொன்று லிசனிங் கம்மியாயிடுச்சு சார். கரெக்ட். அது ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு. நம்ம எப்போ லிசன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நம்ம லிசனிங்குள்ளேயே வரமாட்டோம். நான் என்ன பண்ணேங்கிற ப்ரூஃப் பண்ணுறதுலேயே நம்ம மேஜர் டைம் போயிடுது. நான் இதை சொல்ல தான் வந்தேன், இதை பண்ண தான் வந்தேன், இதை தான் பண்ணேன்னு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம்ல. நான் இது தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறான்னு கேளுங்க.
ஒரு டைம் கொடுத்ததுக்கு சரி கொஞ்ச நாள் கழிச்சு பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் எடுத்து அவங்களுக்கும் என்ன பேசணும்னு புரியும், நீங்கள் என்ன அவங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணீங்கன்னு புரியும். அதுக்கப்புறம் உட்காந்து அப்போது கூட வந்து என்ன ஆகும்னா, நிறைய பேர் வந்து இது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. யார் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுங்கிறது இருக்குது. இப்போ 2 பேருமே சண்டை வந்ததுக்கப்புறம் பேசாமல் விட்டுருவாங்க. திருப்பி யார் போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, அது பையன் எடுக்க போகிறானா பொண்ணு எடுக்க போகிறானா அப்படிங்கிற பெரும்பாலான டைம் பசங்களே எடுத்துட்டோம். ரொம்ப நல்லது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவன் வந்து பேசணுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் சண்டை வந்துட்டா வைங்களேன், பசங்க தான் ஃபஸ்ட்டு வந்து பேசணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லவே மாட்டாங்க. நம்ம போய் பேசினதுக்கப்புறம் கொட்டிடும், கண்ணிலேருந்து தாரே கொட்டும். அவ்வளோதான், அந்த பிரச்சனை முடிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பேசவே தேவையில்லை. அந்த பிரச்சனையை பற்றியும் பேச வேண்டாம், சொல்யூஷனை பற்றியும் பேச வேணாம், சால்வ் ஆகிடும். அந்த 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 ஈகோ இருக்குல்ல, அந்த ஈகோ வந்து மென் ஈகோ வந்து நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய் பேசினாலே முடிஞ்சுது. அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. அப்படியும் அது சால்வ் ஆகலைன்னா உட்காந்து பேசி தான் ஆகணும். பேசணும். தேர்ட் பர்சன் இல்லாமல் ரொம்ப முக்கியம். ஐயோ, தேர்ட் பர்சன் இல்லாமல் பேசுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அவனெல்லாம் உள்ளே சேர்க்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, 3வது மனுஷன்லாம் வரவே கூடாது. நாம் இருவர் தான், அவ்வளோதான். 3வதெல்லாம் யாரும் வர வேணாம். அது பிள்ளையாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யாருமே சொல்கிறேன், அது 3வது ஒரு ஆள் வரவே வேணாம். அங்கே மேனிப்புலேஷன் அதிகமாக நடக்கும், அதிகமான மேனிப்புலேஷன் நடக்கும். உங்கள் மைண்ட் என்னங்கிறது அவங்களுக்கு புரியும், அவங்க மைண்ட் எங்களுதும் உங்களுக்கு புரியும். அவங்க என்ன யோசிப்பாங்க, நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு 2 பேர்த்துக்குமே புரியும். அப்போ புரியும்போது நடுவில் ஒரு ஆள் சம்மந்தமே இல்லாமல் இது என்னன்னே தெரியாமல் வந்து பேசுகிறதுங்கிறது அலோவ் பண்ணாமல் இருந்தாலே போதும். இந்த கம்பேரிசனுங்கிறது என்னை எந்த அளவுக்கு தள்ளுது பாருங்கள். ஸோ அப்போ அந்த கம்பேரிசன் தான் அவன் அதை பண்ணுறான், இதை பண்ண மாட்டேறேன். இதுதான் வந்து ரொம்ப மேஜராக அவனுக்குள்ளே இமீடியட்டாக இந்த கொஸ்டின் வரதுக்கான காரணம். அந்த கம்பேரிசனை வந்து வீட்டிலிருந்தே தவிர்த்துட்டோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு அவன் வளருவான். ஒரு விதையை போட்டு தண்ணி ஊற்றி செடியாக வளருது, மரமாக வளருதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது தானாக நடக்கும். கைட் பண்ணால் போதும், கம்பேர் பண்ணி ஊற்றினா போதும், அவ்வளோதான். அவன் கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நாள் இதை பிடிக்குது, எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க, இது எனக்கு சேர்த்து விடுங்கன்னு கண்டிப்பாக வந்து நிற்பான். அது வரைக்கும் டைம் கொடுங்க பேரண்ட்ஸ். அவனுக்கு டைம் இருக்குது, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் டைம் இருக்குது. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வரலைனாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு வேலைக்கு போனது, அவன் வேலைக்கு போவான், அவன் பொறுப்பாக தான் இருப்பான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவனுக்குள்ளே அவன் ஒரு தேடல், நான் யாருன்னு தேடுற வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்குது. அது அவன் வந்து 20 வயசுல நடக்கலாம், 25 வயசில் நடக்கலாம், 30, 40 நடக்கலாம், 60 வயசில் நடக்கலாம். நான் யார், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தேடுற அந்த தேடல் இருக்குல்ல, அது எப்போ வேணாலும் நடக்கலாம். அதுக்கு நம்ம டைம் கொடுத்தா போதும். இமீடியட்டாக வந்து எல்லோரும் உலகம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு, நம்ம சும்மா நின்றுருக்கோமேன்னு பயப்பட தேவையே இல்லை. நீங்கள் நில்லுங்க பார்ப்போம். ஓடிட்டுருக்கணும், நிற்க தான் போகிறான், நீங்கள் நின்றுட்டு தான் இருக்கீங்க. ஒன்றும் அவ்வளோலாம் சீன் கிடையாது. வெயிட் பண்ணுங்கள், நடக்கும். அதுக்குள்ளே இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குங்கிறங்காட்டி எங்கிட்ட வந்து டிஎம் பண்ணி கேட்குறாங்க, ஓகேங்களா? இல்லைண்ணா கரெக்டில் யார்கிட்ட போய் கேட்பாங்க? இந்த எங்கிட்ட கேட்டதுக்கு பதிலாக அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே அவங்க அப்பா அம்மாட்டையே கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அம்மா எனக்கு இது வந்து இல்லை, எனக்கு வந்து நான் என்ன ஆக போகிறேன் எனக்கு தெரியல அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு கைட் பண்ணுவாங்க. அவனுக்கு தெரியலனங்காட்டி தான் கேட்குறான். சப்போஸ் அவங்க சொல்கிறது ஏதாவது ஒன்று அவனுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிச்சி மேலே வரும்போது சப்போஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்படியே கன்டினியூ பண்ணி போயிடுவான். ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா தெரிஞ்சுப்பான். அப்போது அப்போ உண்மையாலுமே எனக்கு என்ன வேணும்னு தேடாமல் இருப்பான். ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இல்லை சார், நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு அந்த இப்போ நீங்கள் 10th விஷயம் சொன்னீங்க, அது ஜஸ்ட் நம்ம ஜோக்ஸ் அப்பார்ட் அப்படின்னு போகலாம். பட் அதோட வலி எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. லைக் ஒரு கம்பேரிசன், ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணுற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ட்ரெடிஷன் பார்த்துட்டு அது ஒரு கில்ட் இருந்திருக்கும். நீங்கள் அது இப்போ சொல்கிறீங்க, இது சின்ன லெவல் பிரச்சனை. நீங்கள் பார்க்கும்போது சின்ன லெவல் பிரச்சனை. இந்த கம்பேரிசன் தானே உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறது இல்லை? ஆமாம் ஆமாம். இந்த ட்ரக் அடிக்டோ பிரச்சனை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வளர்க்குற பேரண்டிங்கில் வச்சுட்டு அவனை தப்பு சொன்னால் அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். கம்பேர் பண்ணி அவனால் முடியலன்னு தானே போனான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரசாந்தே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டேன்னு போல, நான் அவனை பீட் பண்ணணுன்றது தானே போனார். ஆனால் பிரசாந்தா படித்து நான் பாஸ் ஆகணும்னு நினச்சி படிச்சிருந்தாருன்னா அவர் ஏதோ பாஸ் ஆகிட்டு. இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன, நாங்கள் இப்போ ப்ரெஷர் போட்டனால தான் பாஸே ஆனார். உங்களை வச்சு நான் சொல்லலை, ஆனால் அது நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் பிரசாந்துக்குன்னு உள்ள ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும், நமக்கு இது படிக்கலாம் படிக்க வேணாம் ஏதோ ஒன்று இருந்திருக்கும்.
இந்த கம்பேரிசன்ற ஒரு ப்ரெஷர், பேரண்ட்ஸ் கொடுத்த ஒரு ப்ரெஷர் அந்த பையனை ஒரு எக்ஸ்ட்ரீம் போக வைக்குது. ஆமாம். அந்த அவனுக்கு ஒரு 15-16 வயசு இருக்குமா? இருக்கும். இந்த கம்பேரிசன் 15 வயசில் ஆரம்பிக்குதோ 10 வயசில் ஆரம்பிக்குதோ, இது 22 ஆகும்போது அவனோட ப்ரெஷர் எங்கே இருக்கும்? பீக்கில் தான் இருக்கும். அவனால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகிறான்னு நினைக்கிறேன். அது வேணாம், அதை சொல்ல வேணாம். பட் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகிறான்னு நினைக்கிறேன். அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. இன்னொன்று, கூட இருக்கிறவங்களும் அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சர்க்கிள்குள்ளே போகாமல் இருந்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கான சூழ்நிலையும் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் நம்ம. அப்போது ஏதோ ஒரு பக்கம் சப்போர்ட்டிவாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், அவன் அந்த பக்கம் போக மாட்டான். ஏதோ ஒரு பக்கம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவன் அந்த பக்கம் போகிறத தவிர்த்துட்டு இந்த பக்கம் என்ன நடக்குதோ அந்த பக்கம் நம்ம வந்து கவனத்தை செலுத்துவான். ஸோ அதுக்கான ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே சேர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். சொசைட்டியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை அவனுக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டி விஷயங்களாக இருக்கட்டும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இது அத்தனையும் சேர்ந்து தான் அவனை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் அவனுக்கு சொல்யூஷன் தேவைப்படுது. அப்போ எல்லாமே சப்போர்ட்டாக வந்தால் மட்டும்தான் அவனால் ஒரு ப்ராப்பராக எலிவேட் பண்ணி அவன் ப்ராப்பராக அவனோட ஃப்யூச்சரை நோக்கி போக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் கிடையாது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போது ஏதோ ஒரு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. நம்ம டிஸ்ட்ராக்ஷனோட வளரல. நம்ம வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், டிவி இருக்கும், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கலாக தான் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். விளையாட போவோம், காட்டுக்கு போவோம், வயலுக்கு போவோம், பசங்களோட ஆலமரத்தில் தொங்குவோம். இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாமே கம்யூனிட்டி பில்டிங்குள்ளே வந்துடும். ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறதே ஃப்ரெண்ட்ஸாக ஆயிக்கலாமா வா அப்படின்னு சொல்லி கேட்குறதே இப்போ வந்து ரொம்ப அரிதாக இருக்குது. அப்போல்லாம் அது அசால்ட்டாக நடந்துச்சு. அவங்களுக்குள்ளே அது வந்து இன்பில்ட்டாகவே அது வரும். அப்போ வந்து கேம் விளையாடுவாங்க, அப்போ வந்து போட்டி நடக்கும். நான் பெருசா நீ பெருசா வா பார்க்கலாம். பொறாமை இருக்காது, போட்டி இருக்கும். அந்த போட்டிக்கான சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் நடக்கும். அங்கே அது கிராமத்தில் நடக்கலாம், சிட்டியில் நடக்கும். பட் இப்போ அந்த கம்யூனிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம பசங்களை வெளியே விளையாட விட்றோமானா இல்லை, அவன் ஃபோனில் தான் விளையாண்டுருக்கான். இங்கே குஜராத்லேருந்து ஒருத்தன் ஆடுவான், இங்கே உட்காந்து ஆடுவான் ஒருத்தன். அவன் ஹிந்தியில் பேசிகிட்டு இருப்பான், இங்கே பேசிகிட்டு இருப்பான், மூஞ்சியே தெரியாது, உள்ளே உட்காந்து விளையாண்டுருப்பான். ஆனால் பக்கத்தில் ஒரு ஏரியாக்குள்ளே ஒரு 5 பேர் சேர்ந்து விளையாடுறாங்கன்னா கிடையாது. அப்போ அந்த 5 பேர் சேர்ந்து விளையாண்டாதான் உங்களுக்குள்ளே அந்த கம்யூனிட்டி பில்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் போய் அடாப்ட் ஆவீங்க, ஐடியாஸ் ஷேர் பண்ணுவீங்க, என்ன வரும் என்ன வராதுன்னு உங்களுக்கு தெரியும், போட்டி க்ரியேட் ஆகும், ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகும், நிறைய விஷயம் அதுக்கான பேஸ் க்ரியேட் ஆகும். அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு க்ரோத்தை நோக்கியே போக முடியும். நம்மளுக்கு அது நடந்துச்சு. நம்ம இப்போ வந்து போட்டியை பார்க்குறத தாண்டி நம்ம வந்து ஹெல்த்தியாக பார்க்குறோம். நம்மளும் க்ரோ ஆகிறோம், பசங்க க்ரோ ஆகும், அப்படி தான் பார்க்குறோம். இப்போ அப்படி பார்க்குறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகலை. இது வந்து கலெக்டிவாக எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அது கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், அந்த பாத்தை வந்து எல்லாருமே கலெக்டிவாக சேர்ந்து கொடுத்தா மட்டும்தான் ஃப்யூச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. கரெக்ட். அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம பேரண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தோம்ல, கம்பேரிசன். இது 2 அம்மா, அதாவது அம்மா அப்பா இருக்கிற வீடு ஓகே. பட் சிங்கிள் பேரண்ட்டில் இன்னும் கம்பேரிசன் தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத சொல்கிறதா இல்லை அது ப்ரெஷர்னு சொல்கிறதான்னு தெரியல. அவன் இன்னும் டம்ப் பண்ணி விட்டுறோம்ல அந்த சிங்கிள் பேரண்ட் இருக்கிற சைல்டு. ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் சிங்கிள் பேரண்ட் சைல்டு தான். நானுமே அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு பையங்கிறனால நான் தப்பிச்சேன். நான் கொஞ்சம் தப்பிச்சேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இன்னொரு தங்கச்சியோ இல்லை அக்காவோ இல்லை தம்பியோ யாராவது இருந்திருந்தாங்கன்னா அதனோட ப்ரெஷரே வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி ப்ரெஷரில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தர் தான் வீட்டை பார்த்துக்கணுன்னு ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அவன் வந்து முற்றும் துறந்த முனிவனாக தான் இருக்கணும். எல்லாத்தையும் விளக்கிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபேமிலிக்காக மட்டும்தான் என் லைஃப்பை டெடிகேட் பண்ண போகிறேன்னு தான் வரணும். அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ரெவன்யூ சோர்ஸு, ப்ரெஷரு, ஃபேமிலி ப்ரெஷரு, சொசைட்டி ப்ரெஷர்னு ஏகப்பட்டது வந்து ஆல்ரெடி சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற அந்த பேரண்ட் மேலே விழுகும். அதை தாண்டி அதை வந்து ஷீல்டு பண்ணுற ஒரு ஆளாக தான் சிங்கிள் பேரண்ட்டோட சைல்டு இருப்பான். ஓகேங்களா? அப்போ அவனுக்கு இதை தாண்டி அவனோட லைஃபு, அவனோட கெரியரு, அவனுக்கு பிடிச்ச விஷயம்னு எதுவுமே உள்ளே வராது. அவன் அப்படி தான், அவ்வளோதான்.
அவன் எழுதிட்டான், முடிஞ்சு. பிரம்ம எழுதிட்டான் அவன் நெத்தியில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணி கிளம்பிடுவான். என் தலையெழுத்து தானே கிளம்பிடுவான். ஈஸி ஃபெயிலியர்ஸ் கூட அவனுக்கு பெரிய பிரச்சனை தான். இல்லை ப்ரோ, அவன் அடாப்ட் ஆயிடுவான் ப்ரோ. அவன் அடாப்ட் ஆயிடுவான். எவ்வளோ தான் தாங்குவான் அவன். அவன் அப்படி தான் நடக்கும். அது முட்டி மோதுறதுக்கு சான்ஸ் இல்லையே, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறதுக்கு சான்ஸ் இல்லையே. அவனுக்கு கேட் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி போகலாம், கேட்டே இல்லைன்னா கஷ்டம், வேறு வழியே இல்லை, அதுக்குள்ளே தான் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல முற்றும் திறந்த முனிவராக அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த 22லேருந்து 28 வயசு இருக்கிற பசங்களை சொல்லலாம். அதுலேயும் வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆரம்பிக்கும் போது சொன்னோம்ல, கடனுக்கு பயந்து வெளியூர் போய் வெளிநாடு போனானுக்கு வரலாம், கேள்விகளுக்கு பயந்து வெளிநாடு போனான் பாருங்க. அது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ராய்ட் சார். ஆக்சுவலாக சொந்த ஊர் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. சொந்த மண், சொந்த ஊர். இது சும்மா என்னையா பாட்டு மாதிரி கிளீஷேவாக கிரிஞ்சாக பேசுகிறீங்க, அது ஃபீல் பண்ணணும்னு தெரியும். அவன் அதெல்லாம் விட்டுட்டு சோறு கிடைக்குமோ இல்லை தூக்கம் கிடைக்குமோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேமிலி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக அவன் வேற ஒரு இடத்துக்கு போகிறான்ல. அங்கே டைமுக்கு சோறு கிடைக்காது, டைமுக்கு தூக்கம் கிடைக்காது, வேலை கூட அந்த டைமில் இருக்குமான்னு இருக்காது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவனும் நானுமே இதில் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க தான். பட் அவன் வந்து அவனுக்கு இப்போ நான் இருக்கிற ஃபீல்டில் அவனுக்கு ரொம்ப ஆர்வம் தான். இப்போ நான் சினிமாவில் இருக்கேன் இல்லை யூடியூப்பில் இருக்கேன் அப்படின்னா அவனுக்குமே அவன் அதில் இருந்தவன் தான். பட் என்னென்னா அவன் ஒரு ப்ரெஷருக்காக துபாய் போயிட்டு ஒர்க் பண்ணி அங்கே இருக்கிற சம்பளத்தை வச்சு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு ஏதாவது கொடுத்து இந்த மாதிரி இருக்குது. பட் அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தன் கைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசை. அவனுக்கு கூப்பிட்டு வந்து அவன் ஆசைப்படுற ஃபீல்ட்லேயே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு எனக்கு ஆசை. ஆனால் அது மட்டும் என்னால் பண்ண முடியாது. அதை தாண்டி அவன் ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெவன்யூ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த ரெவன்யூ சிஸ்டம்மை கொடுக்குற அளவுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். அது என்னால் முடியுமானா அது முடியாது தான். அதுக்காக தான் அவன் அங்கே போயிருக்கான். ஆனால் அங்கே போயிட்டு அவன் கஷ்டப்பட்டு அவன் சம்பாதிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு தான். ஒரு பொய் சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா பிரதர்? என் ஃப்ரெண்டுக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. நான் நிறைய பேர்த்த பார்க்குறது என்னென்னா, இன்னும் 1 வருஷம் தான், இன்னும் 2 வருஷம் தான். ஆமாம், போனவன் எவனும் 2 வருஷம் 1 வருஷம் வரதில்லை. இல்லை எனக்கு புரியல. அந்த அந்த பசங்க வருது இல்லை, ஒரு டைம் ஆஃப் பீரியடுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வரும். அந்த பசங்களுக்கும் ஒரு சில ஏக்கங்கள் இருக்கும், நம்மளும் இது நான். ஆனால் நம்ம ஆளுக்கு நம்ம ஈஸியாக என்ன சொல்லிடுறோம்னா, அப்புறம் அடுத்தப்போ ஊருக்கு, இப்படி ஒரு வார்த்தையை விட்டுறோம். அதே மாதிரி அந்த பசங்களை வந்து நம்ம சரியாக ட்ரீட் பண்ணுறது கூட இல்லை. லைக் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ என்னமோ தெரியல. அதுகளுக்கும் ஆசை இருக்கும்ல. இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். நானும் அம்மா கூட இருக்கணும், நானும் வீட்டில் இருக்கலாம், நானும் இவங்க கூட சேர்ந்து சுற்றலாம், நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிறேன். அதுகளுக்கு மட்டும் என்ன வேண்டுதலா என்ன? கண்டிப்பாக இல்லை. செல்ஃப் டிஸ்ட்ராய்ட் ரொம்ப கஷ்டம். அது மென் ஈஸியாக பண்ணுறான், மென் ரொம்ப ஈஸியாக பண்ணுறான். அது அவனுக்கு தெரியறதும் இல்லை. கேட்டால் நம்ம சொல்லிடுறோம், நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ, அதுவும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா புரியலையே எனக்கு. நீங்கள் இன்னொன்று கூட சொல்லுவேன், ஆனால் இது எப்படி போய் முடியும்னு தெரில. பொம்பளை பிள்ளைக்கு அடுப்பு கடையிலேயே இருக்கக்கூடாது, அடுப்படியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியே வந்தது, இதுக்கு ஒரு குரல் கொடுத்தீங்கல்ல, கரெக்ட். சரி, அப்போ பசங்களுக்கு மட்டும் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லியே வளர்த்தி வச்சுருக்கீங்கல்ல, இது எந்த வகையில்? அதான் சொசைட்டி தான் கேட்கணும். நம்ம சொசைட்டி வந்து சொல்கிறது எல்லாமே சரியாக தப்பான்னு அனலைஸ் பண்ணாத நம்ம பேரண்ட்ஸையும் சொல்லணும். கஷ்டம் பிரதர். ஆக்சுவலாக அதான் சொல்ல பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒருத்தன் பார்க்குறான், நம்ம ஒரு விஷயம் பண்ண இந்த ஒன்றும் இல்லை பிரதர், இந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்சோ ஏதோ நடந்ததுன்னா அங்கேருந்து ஒருத்தன் போடுறான், என்னால் விளையாட முடியல, பண்ண முடியல. ஏங்க ஏக்கம்ங்கிறது வந்து இங்கே இருக்கிறவனுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் அது கிடச்சிரும். பட் வெளியூர் வெளிநாடு இந்த 1 வருஷம் 2 வருஷம் டைம் பீரியட் தாண்டி அது 5 வருஷம் 10 வருஷம் போய் இனி போகவே மாட்டோம், வாழ்க்கை பூரா இங்கே தான் அப்படிங்கும்போது ஆசைப்படும் போது அவனோட உடம்பு ஒத்துழைக்காது. அது ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். அது ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போயிடுறாங்க. அது எது மேலேயும் ஒரு மாதிரி பிடிப்பிட்டுலாம் போயிடுது. ஆமாம் போங்கடா. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து என்னென்னா, அவங்க கிட்டத்தட்ட துபாய் போய் ஒரு 20-25 வருஷம் ஆச்சு. இப்போ தான் அவங்க வீடு கட்டியிருக்காங்க. வீடு கட்டி இப்போ தான் வந்து புண்ணியாச்சனை பண்ணியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-42 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கண்ணீர் விடுறதை நான் பார்க்குறேன். நான் பையன் வளரும்போது அவன் கூட இல்லை,
பொண்ணு வளரும்போது நான் கூட இல்லை, அவனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் நான் விட்டதில்லை, அவனுக்கு சோறு ஊட்டினதில்லை, அவனுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடுத்ததில்ல. இந்த வழி இருக்குல்ல, இது திருப்பி வந்து அவங்களால பண்ணவே முடியாது. இந்த இந்த ஹாப்பினஸ் எல்லாம் தொலைச்சிட்டு தான் ஒரு மென் அங்கே போய் வேலை செய்கிறான். இப்போ வந்து ஒரு வீடு கட்டிட்டாங்க, எல்லாமே இருக்குது, பண்ண முடியும். ஆனால் இழந்த அந்த டைம் இருக்குல்ல, அந்த குழந்தை பருவம்ன்ற ஒன்று இருக்குல்ல, அது திருப்பி கிடைக்குமானா கிடைக்காது. இது வந்து மென்னுக்கு அசால்ட்டாக நடக்கும், ரொம்ப அசால்ட்டாக நடக்கும். இதுக்கெல்லாம் ரெடியாகி தான் வராங்க, இது ரெடியாகி தான் வராங்க. இதை தாண்டி நம்மக்கிட்ட ஏதாவது பதில் இருக்குமா அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று வச்சுக்க ட்ரை பண்ணலாம். பொறுமையை வச்சுக்கலாம், அவ்வளோதான் முடியும். பொறுமை. வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்காது, நீங்கள் பேசணும்னு நினச்ச ஆள்கிட்ட பேச முடியாது, இத்தனை விஷயம் இருக்குல்ல. ஆம்பளை 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 இது ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்கிறதுக்கு பேர் ஒரு வாழ்க்கை, இருக்கிறதுக்கு பேர் ஆம்பளை. எவ்வளோ கொடூரமாக இல்லை இந்த வாழ்க்கை ஆக்சுவலாக. மென் 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 ஆண், கஷ்டம் ஜாலி தாண்டி தாங்க வாழ்க்கை. இந்த பாரதி சொல்லுவார்ல, பொம்பளையாக பிறக்கிறதுக்கு நல்லா புண்ணியம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், ஆம்பளையாக பிறக்கிறதுக்கு என்ன பாவம் பண்ணியமோ. அதுலேயும் மிடில் கிளாஸில் பிறந்தோம்ல, ஆம்பளை. உங்க பிரதர் சொல்கிறதுக்கு இல்லை, அது ஒரு அந்த வழியை கூட வெளியே சொல்ல மாட்டேறோம் பிரதர். ஆக்சுவலாக அது சொல்லவே மாட்டேறோம். இது கேட்டால் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆம்பளைன்னா அப்படித்தான் இருக்கணும்னே வளர்த்திட்டாங்க. ஆமாம், ஆம்பளைனா அப்படி தான் இருக்கணும். ஆம்பளை ஏன் அப்படி இருக்கணும், ஏன் அப்படி இருக்கணும்? இது கேட்குறவங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. அதை நம்ம அடாப்டே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்த வாழ்க்கையெல்லாம் திரும்ப எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதான் சொல்கிறேனே, ஒரு மரம் வளர்கிறதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்துறதை தாண்டி நம்ம அதுக்கு உரம் போடுறதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இனி அது வளர்கிறதுக்கான வேலை தான் பார்ப்போம். அதுக்கு நம்ம வந்து பலிகாடாக இருக்கோம் வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஜென்ரேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த தப்பு பாருங்கள், இப்போ எவ்வளோ பெரிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னொன்று பிரச்சனை வந்து பசங்களோட வாழ்க்கை இவ்வளோ தான் சி போ அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறதுங்கன்னா, 2 விஷயத்தில் அடக்கிடுறாங்க பிரச்சனை. என்னது? ஒன்று, அவன் ஒரு வீடு வச்சுருக்கணும், சொந்த வீடு கட்டிடணும். ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு டைமில் கல்யாணம் பண்ணி ஒரு சேலரியில் செட்டில் ஆகிடும். இவ்வளோ தானே வாழ்க்கை பசங்களுக்கு, இவ்வளோ தானே? அவ்வளோதான் அவ்வளோதான். வேறு கேள்விலாம் கேட்கக்கூடாது. அவ்வளோதான். என்னமோ வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். வேறு என்னெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். நான் கேட்குறேன், நான் ஒன்று கேட்குறேன். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ரைட், இதெல்லாம் அவன் சம்பாதிக்கிற வயசா இல்லை அவன் யாருன்னு தேடுற வயசா? அது கேட்குறீங்க, அது கேட்குறீங்க. என்னங்க இது இப்படி அடிச்சாலும் அப்படியே? அதான் கேட்குறாரு, வேறு எதாவது கேட்குறீங்க சார். மென் ஒன்றும் ஏடிஎம் மிஷின் இல்லை சார். எங்களுக்கும் வலிக்கும் சார், எங்களுக்கும் வலி இருக்குது, எங்களுக்கும் அழுக வரும், கண்ணு தண்ணீர் வரும். எப்படி சார் ஈஸியாக வந்து மென் ஆர் எமோஷ்னலி ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறீங்க? நான் ஆரம்பித்த இடத்த வரேன். எப்படி ஸ்ட்ராங், எவ்வளோ பெயினோட ஒரு இந்த நீங்கள் இந்த நம்ம என்டையர் கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியல, அவ்வளோ பெயின் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கேட்கும்போது சப்பா இல்லை சிரிச்சிட்டே சொல்லக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அதுவே போதும் நமக்கு. பிரசாந்த், எனக்கு இப்போ கான்வர்சேஷன் ஃபுல்லாமே பை ஹார்ட்ஃபெல் சொல்லணும்னா, சிரிக்கிறங்கிறத தாண்டி என் மைண்ட் எப்போவுமே அழுதக்கூடாதுன்ற மாதிரியே உள்ள ஒரு இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? ஏன் அழுதா என்ன தப்புன்னு தான் கேட்குறேன். அதுதான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பிரசாந்த், ஆம்பளைக்கு அழக்கூடாது பிரசாந்த், அது சொல்லியிருக்காது. ஆம்பளை பையன் அழக்கூடாது. இந்த வைதையை காத்திருந்தால சொல்லணும், வாங்கடா நீங்களும் கல்யாணம். இல்லை, எமோஷ்னலி மென் ஆர் வீக். ரொம்ப வீக்குன்னு கூட இல்லை, அன்ஸ்டேபிள்னு சொல்லலாம்.
அது வீக்கிங் கூட அன்ஸ்டேபிள் கரெக்ட் தான். வீக்கிங்கிறது கூட ரொம்பவுமே நெகட்டிவாக இருக்கும். அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவனால் ஹேண்டில் பண்ண முடியாது, அவனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அவனால் சொல்ல முடியாது, அவனால் கேட்க முடியாது, எப்படி கேட்குறதுன்னு தெரியாது. இத்தனை விஷயம் இருக்குதுன்னா அவனுக்கு அன்ஸ்டேபிள் தான். அது அத்தனையுமே அன்ஸ்டேபிள் தான். ஏங்கி ஒரு வாழ்க்கையில் ஒரு டைமுக்கு மேலே ஏக்கமே வாழ்க்கையாயிருது இல்லை? ஆமாம். இன்னொரு பிரசாந்த், இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த என்டையர் கான்வர்சேஷனில் வந்து நான் நிறைய பார்க்குறது என்னென்னா, இன்றைக்கி பசங்க நிறைய பேர் வந்து மனுஷங்கிட்ட பேசுகிறதே இல்லை. ஆமாம். நான் பசங்களை நான் சொல்கிறேன், ஏன்னா நான் ஃபீமேல் சொல்லலை, மெயில் சொல்லலை, மோரோவர் அதில் ஜாஸ்தி பசங்க மனுஷன்கிட்ட பேசுகிறது இல்லை, எல்லாம் ஏஐ கிட்ட போயிடுறேன். ஆமாம். ChatGPT, கிளாடு இதுன்னு இப்போ நீங்கள் நிறைய கவனிச்சிருக்கீங்களா? அது நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, அது நான் முக்கியமாக மேஜராக பார்க்குறது என்னென்னா, ஏஐ வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணாது. ஓகேங்களா? ஏஐ வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். ஏஐ வந்து இது பரவாயில்ல, இதை பண்ணுன்னு சொல்லும், அது கன்சோல் பண்ணும். ஏஐ வந்து உங்களோட கெப்பாசிட்டியை கொஸ்டின் பண்ணாது. உங்களை மேம்படுத்துகிற வேலையை தான் பார்க்குமே தவிர உங்களை டவுன் பண்ணுற வேலையை பண்ணாது. அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அவங்களுக்கு. நான் இது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுன்னு நான் புலம்புனேன் அப்படின்னா, நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதை கொடுக்கும். என்னை எதிர்பார்க்க வைக்காத சில விஷயங்களுக்கான பதிலாகவும் அது இருக்கும். ஏன்னா நான் வந்து வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறத நான் அதுக்கிட்ட தான் சொல்கிறேன். என்னால் முடியலைங்கிறத நான் அதுக்கிட்ட சொல்கிறேன். அது என்னை கொஸ்டின் பண்ண மாட்டேங்குது, என்னை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டேங்குது, என்னை கிண்டல் பண்ண மாட்டேங்குது, என்னை அதுக்கு பதிலாக சப்போர்ட் பண்ணுது. நீ இதை பண்ணால் சரியாயிடும்னு சொல்லுது. இதுக்கு பதிலாக இதை பண்ணுனா 1008 ஆப்ஷன் கொடுக்குது. நான் தொடர்ந்து அது கூட பேச முடியும், தொடர்ந்து அது கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியும், தொடர்ந்து அதை நம்ப முடியும். முக்கியமாக நான் ஏஐயை நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன்னா, எனக்கான எந்த மைனஸான விஷயத்தையும் நெகட்டிவான விஷயத்தையும் அது சொல்லாது. எனக்கான பாசிட்டிவான விஷயத்தையும் எனக்கு என்னெல்லாம் நல்லா இருக்குமோ அதை மட்டும் சஜஸ்ட் பண்ணும். நான் சட்டை கலரை இதை சூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு நான் வந்து துணிக்கடையிலேருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டேன் அப்படின்னா, இந்த கலரில் போட்டால் நீ இப்படி நல்லா இருப்ப, இந்த கலரில் போட்டால் இப்படி நல்லா இருப்பேன்னு அந்த ஆப்ஷன் கொடுக்கும். 2 கலரில் ஒரு கலர் நல்லா இருக்காதுன்னு உனக்கு சஜஷன் கொடுக்காது. இந்த கலர் போட்டால் பேண்ட் இந்த கலர் போடு நல்லாயிருக்கும், இந்த கலரை போட்டால் இந்த கலர் பேண்ட்டு போடுன்னு சஜஷன் கொடுக்கும். ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி இது வேணான்னு சொல்லாது. சான்ஸை நம்மக்கிட்ட விட்டுரும். ஏன்னா அந்த ரெண்டுமே நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிதான் நம்ம ரெண்டுத்தையுமே எடுத்திருப்போம். இதை நான் ஒரு மென்னுக்கிட்டேயோ இல்லை வேறு யாருக்கிட்டையோ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுமே வேணாண்டா, உனக்கு இருக்கிற சட்டைன்னு போட்டு கேட்டு போயிடுவாங்க. ஓகே, ஆனால் ஏஐ சொல்லும். ஏஐ வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ, எது நல்லா இருக்கோ. பட் அது கொஞ்சம் ஆபத்தான விஷயந்தான். மனிதர்கள்கிட்ட பேசாமல் போகிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப மைனஸான ஒரு விஷயந்தான். என்ன இப்போ இதுலேயுமே நிறைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்புறம் மென்ஸ் பற்றி சொல்லும்போது இன்னொரு பக்கம் யாருமே அதிகமாக பேசாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நம்ம ஈஸியாக கிண்டல் பண்ணோம்ல, நீங்கள் சொன்னீங்களே ஏஐ வச்சு சொன்னீங்கல்ல, நான் அதனால அங்கே வரேன். ஏஐ வந்து அன்மேரிட் மென்ஸை வந்து கிண்டல் பண்ணுறதில்ல. ஆனால் பாவம் நம்மளோட சொசைட்டியோ சோஷியல் மீடியாவோ 90s கிட்ஸ்னு ஒரு முத்திரை குத்தி கெக்க பக்கன்னு சிரிச்சு, அவனுக்கு தானே அந்த வழி மாதிரி தெரியும் இல்லை? அன்மேரிட் மென்னுங்கிறது அது இன்னொரு டைப் ஆஃப் ஜானர். ஆமாம், அன்மேரிட் மென்னுங்கிறது இப்போ ஒரு குவாலிட்டியாக மாறிடுச்சு. இப்போ அன்மேரிடு இப்போ 35, 36 எனக்கு தெரிஞ்சு அது அந்த ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 40 வயசில் இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. அவங்க 80s கேட்டகரிக்குள்ளே வந்தாலும் வருவாங்க, அவங்க அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. பட் 90s வந்து பிராண்டானது 90s தான் பிராண்ட் ஆகிருக்காங்க அன்மேரிடு. ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அவங்களுக்கு பொண்ணு கிடைக்குமான்னு எனக்கு தெரில. கஷ்டம்தான். அவங்க ஏதாவது ஒரு ரொம்ப கஷ்டம் அது நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. பாவம், நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னொன்று இப்போ பொண்ணு கிடைச்சாலும் அந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கும். அது மைண்ட் செட்டாகவும் டிஃப்ரென்ஸாக இருக்கும், எல்லா விதத்துலேயும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ அந்த அந்த பீப்புளை ஹேண்டில் பண்ணி லிவ் பண்ணுறதுங்கிறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு தோணுது. எனக்கு கொஸ்டின் ஒன்று தான் பிரசாந்த். ஆக்சுவலாக 90s கிட்ஸ்ன்னு கிண்டல் அடிக்க முடிஞ்சு நமக்கு ஏன் 90s கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு ஒரு வார்த்தை யாருமே கேட்கல. அது நீங்கள் சொன்னீங்களே, இத்தனை கண்டிஷன் வச்சா எப்படி கிடைக்கும்?
நீங்கள் முன்னாடியே சொன்னீங்களே இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் அவன் ஒருத்தன் தான் பொறுப்புங்கும்போது அவனால் என்ன பண்ண முடியும்? கிடைக்காதுல்ல. நீங்கள் தான் சொன்னீங்க இந்த மாதிரி இத்தனை கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க, 5 டிஜிட்டில் சம்பளம் வேணும், இத்தனையும் வேணும், நீங்கள் வந்து ஐடியில் வேலை செய்யணும், ஊரில் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சால் கொடுக்க மாட்டாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, விவசாயம் நல்லா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை ஜென்ரேட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு சம்பளம் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ யாருக்கு தான் கொடுப்பீங்க? போங்கய்யா, மறுபடியும் நான் சொல்லணும்னா அதே படத்தோட டைலாக் தான், போங்கடா நீங்களும் உங்கள் கல்யாணம். ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போக வேண்டியது. எவ்வளவு வீக்காக எவ்வளோ எமோஷ்னலி இதாக இருக்கிற ஒரு பசங்களை மென்ஸை ஸ்ட்ராங்குன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார பேசணும். இப்போ நமக்கே பாருங்களேன், ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? கண்டிப்பாக. அதாவது சிரிக்கணுங்கிற தனி அழுகக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இப்போ நமக்கு கிடைச்சது நம்ம பேசிட்டு இருக்கோம், எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்? கிடைக்காது. சீரியஸாக சொல்கிறேன், கிடைக்காது. அதனால தான் நம்ம பேசணுங்க. நம்ம பேசணும். இப்போ நம்ம பேசுகிறோம், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் நம்ம பேசுகிறோம். இருந்தாலும் இதை வந்து ஜென்ரலாக கூட கான்வர்சேஷனாக வச்சுக்க முடியாது. பசங்களுக்குள்ளே கூட பேசிக்க முடியாது. பேசலாம், பட் மேஜாரிட்டியாக அவங்க பேச முடியுமானா பேச முடியாது. ஃபேமிலிக்குள்ளே பேச முடியாது, தெரிஞ்சவங்ககிட்ட பேச முடியாது, வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பேச முடியாது. பேச முடியாமல் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயமா பார்க்குறேன். தன்னோட பேச்சுரிமையை பையன் எங்கே இழக்கிறோம், பசங்க எங்கே இழக்கிறாங்கன்னா முக்கியமாக அவங்களோட குடும்பத்தில் தான். பேச்சுரிமை பறிப்போகிறதே குடும்பத்தில் தான் முதல். நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா என்னடா எதுக்கு எங்கேயோ போய் முட்டுதேங்கிற மாதிரி. பெண் குழந்தைங்களுக்கு சொன்னாங்கல்ல, இவங்களுக்கு பேச்சுரிமை கிடையாது, அந்த உரிமை கிடையாது, அந்த உரிமை. இப்போ நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க, பசங்களுக்கு வாழ்றதுக்கு உரிமையே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க, நீ எல்லாம் என்ன வாழ்ற, உனக்கு வாழ தெரியுது. எங்களுக்கு வாழ தெரியாட்டி பரவாயில்ல, வாழ்க்கையே என்னன்னு தெரியலையே. இவ்வளவு என்ன சொல்றது, பெயினோட ஒரு ஜெண்டரே வளர்ந்துட்டு. ஆமாம், இல்லை ஒரு ஜென்ரேஷனே அப்படி தான் ஆயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட 2K வரைக்குமே அது நடந்திருக்கு நான் தெரிஞ்சு. இப்போ இனிமேல் நம்ம ஹேண்டில் பண்ணுற கிட்ஸ் இருப்பாங்கள்ல, நம்மளுக்குன்னு ஒரு கிட்ஸ் இருப்பாங்க, மேபி அவங்களுக்கு அந்த மாறலாம், நிறைய மாறும், கண்டிப்பாக மாறும். ஜென்சியஸ்க்கு அது கொஞ்சம், ஏன்னா அவங்க எதை பற்றியுமே கேர் பண்ணியிருக்கிறது இல்லாத மாதிரி எனக்கு ஒரு இது தோணுது. பட் அவங்க வந்து ரொம்ப கீனாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோன்னு தோணுது. அவங்க மற்றது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எனக்கு என்ன வேணுமோ நான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன்ட்டு மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் 2 பேருமே அதில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோன்னு தோணுது. அதே இப்போ இந்த இனிமேல் நிறைய பேர் சொல்லணும்னா அவங்க கிட்ட சொல்லணும். நான் ஒரு முடிவாக வச்சுதுங்க. ஆக்சுவலாக உனக்கு என்னப்பா ஆம்பளை பையன் ஜாலியாக இருப்பேன், உனக்கு என்னப்பா பையனாக பிறந்துட்டீங்க ஜாலியாக இருக்கீங்க, ஆம்பளையா பிறந்து பாருங்கடா, வாழ்றதே எவ்வளோ கஷ்டம்னு தெரியும்டா. இல்லை நான் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நான் ஒரு வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா, அந்த வீடியோ வேணால் ப்ளே பண்ணிங்க விட்டா, அதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுதான் இப்போ வந்து என்னோட ரீசன்ட் ஃபீல்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒன்று சொன்னால் உடனே நீங்கள் ஏன் ஹர்ட் ஆகிட்டே இருக்கீங்கன்னு தெரியுமா? ஏன்னா நீங்கள் எப்போ அவைலபிளாகவே இருக்கீங்க. ஒன்று சொன்னால் உடனே போய் சேரீங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடி போய் நிற்கிறீங்க, கூப்பிட்டா வந்துடுவான், கூப்பிட்டா விட்டாலும் வந்துடுவான்னு எப்போ உங்களை ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அப்போவே உங்கள் வாழ்க்கை போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் சொல்லலாம் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அதனால தான் போய் நிற்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்கு உங்களை பிடிக்குமான்னு என்னைக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நெக்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணி பாரு. அவங்க கூப்பிட்டு நீங்கள் போகலன்னா உண்மையாலுமே வெயிட் பண்ணுறாங்களான்னு பாரு. ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி திரும்ப திரும்ப கூப்பிட்றாங்களான்னு பாரு. நீங்கள் இல்லாமல் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்களான்னு பாரு. சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்னா உங்களுக்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்களான்னு பாரு. இந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னா ஜஸ்ட் அவாய்ட் இட். அவங்களுக்கு நீங்க ஒரு ஆப்ஷனா இருக்க நீங்க ஒன்றும் ஆப்ஜெக்ட் இல்ல. ஆனா ஒன்ன மட்டும் மறக்காதீங்க, ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் அதிகமாகும் போது தான் அதோட மதிப்பும் கூடும். இப்ப சொல்லுங்க உங்க மதிப்பு எப்படி இருக்கு? அப்படியா? அதான் இதில் கமெண்ட்ஸ் போய் பார்த்தியா? இதில் கமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, பசங்க தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க, முடியல ப்ரோ,
முடியல ப்ரோ. ஹர்ட் பண்ணாலும் நான் போய் நிற்கிறேன் ப்ரோ. என்னை அவமானப்படுத்தினாலும் நான் போய் நிற்கிறேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு அவங்கள பிடிக்குது ப்ரோ. அப்போ இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, இது பசங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. அந்த வேர்ட் நல்ல வேர்டு. ஆப்ஷனா ஆப்ஜெக்ஷன் தான். ஆப்ஜெக்ட். அது ரெண்டுக்கும் என்ன ஒரு கம்பேரிசன் ஆக்சுவலாக? அது ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் ஒரு உடம்பும் சதையுமாக ஃபீலிங்கோடு இருக்கிற ஒரு மனுஷன்தான். உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வலிக்குது, நீங்கள் அழுகிறீங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படி கிடையாது. அதுக்கு தெரியவே தெரியாது. தூக்கி போட்டால் உடஞ்சிரும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் உடஞ்சாலும் உங்களுக்கு அதில் உணர்வுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை தாண்டி நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த உணர்வுக்கும் அந்த உடஞ்சி போன ஆப்ஜெக்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ நீங்கள் ஆப்ஜெக்டாக தான் இருக்கீங்கங்க. நீங்கள் ஏன் ஆப்ஜெக்டாக இருக்கணும்? உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குது, உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அதையும் தொலைச்சிட்டு போய் ஏன் நிற்கிறீங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியல, வர தெரியல அவங்களுக்கு. நான் போய் நின்று தான் ஆகிறேன், நான் நிற்கிறேன், வேறு என்ன பண்ணுறேன்னு தெரியல எனக்கு நம்பிட்டேன், பிடிச்சி போச்சு எனக்கு அப்படின்னு அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பசங்க தான் கதறியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், பசங்களை ஈஸியாக ஒரு எமோஷனுக்குள்ளே தள்ளிட முடியும். ஆனால் அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம். இது ரியலைஸ் பண்ணால் விடை தெரியாத நிறைய கேள்விக்கு வந்து விட கிடைக்கும். ஆமாம் நிறைய கிடைக்கும். பட் ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ அதுக்கான ஸ்பேஸோ அவனுக்கு கிடையாது. இல்லை அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்களா ஆப்ஜெக்டா ஆப்ஷனானா அவ்வளோதான். இதை கரெக்டாக டீகோட் பண்ணி ரியலைஸ் பண்ணிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வராது. ஆமாம், வேறு எங்கேயுமே என்னை இக்னோர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்காது. ஏக்கங்களில் பாதி குறைஞ்சிரும். பட் இது புரிஞ்சுக்கிற விதங்களில் தான் இருக்குது. பசங்க அதிகமாக ஹர்ட் ஆகுறாங்க. ஆனால் ஹர்ட் ஆனாலும் அதுலேருந்து அவனுக்கு வெளியே வர்றதுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியல, என்னால் முடியல, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் அவன் கேட்குறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆள் இல்லை. இப்போ அவனாலே சப்போர்ட் பண்ணிக்க முடியல, சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, அவனை சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு அவனாலையும் முடியல. கரெக்ட். அதனால தான் அவன் கேட்குறான். திருப்பி அவன் ஏன் வந்து ஹர்ட் ஆனாலும் போய் நிற்கிறான்னா அவனுக்கு வேறு யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு ரூட்டு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ரூட்டில் தான் வந்து வழியே இல்லைனாலும் போய் ஆகுங்க. வேறு ரூட் தெரிஞ்சுன்னா வேறு ரூட் போகலாம். எனக்கு சென்னைக்கு போகிறதுக்கு ஒரே ரூட்டு தான் தெரியும்னா அதே ரூட்டில் தான் நான் சென்னைக்கு போயிட்டே இருப்பேன். அது தூரமாக இருந்தாலும் சரி. ஷார்ட்கட்டில் ஒரு வழி தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தன் கூட்டிகிட்டு போனால் அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு டைமும் அங்கே போகலாம். யாரோ ஒருத்தன் கூட்டிகிட்டு போகணும்ல. அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கூட வேலை செய்கிற கொலீகாக இருந்தாலும் சரி, இவங்களே யாராவது ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போனாங்கன்னா தெரியும். அவங்க திருப்பி அந்த ஹர்ட்டிங்குள்ளே போகிறதே வந்து இதனால தான். அவனுக்கு தெரியும் அங்கே போனால் ஹர்ட் ஆகும்னு. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுக்கு சுகமாக மாறிடுது. இதே முரளி மாதிரி அது ஒரு சுகமாக மாறிடுது. கடந்த கால வழிகளை தாங்கிக்கிறது, அதாவது சொல்லுவாங்கல்ல, ஆமாம், பழைய பெயினை வந்து கேரி ஓவர் பண்ணுறது பெரிய பிரச்சனை. ஆமாம். இன்னொன்று தன்னால் முடியலைங்கிறது வெளியே சொல்லவும் முடியல. ஒரு இடத்துல ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைங்கிறதையும் கன்வே பண்ண முடியல. சும்மா அடி வாங்கின இடத்துல திரும்ப போய் நிற்க வேண்டியது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க நினச்சிக்கிறாங்க இது இவனோட இயலாமை, இவனால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு. எப்படின்னு பாருங்க, அதாவது அடி வாங்கின இடத்துல போய் தின்னா இவனுக்கு போக்கடம் இல்லை, இவன் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிறான். உண்மை அவனுக்கு தெரியல, எனக்கு தெரியல. அவனுக்கு சோகம் வந்து சுகமாக மாறிடுது. அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சோகம் வேணும் ப்ரோ. அந்த சோகம் எங்கே கிடைக்கும்? அந்த சோகம் எங்கே கிடைக்கும்னு தெரியல அவனுக்கு. அவன் வந்து அந்த சோகத்தையே சுகமாக மாற்றிக்கிறதுக்கான வழியை தான் அவன் பார்க்குறான். ஏன்னா அவங்ககிட்ட அது மட்டும்தான் இருக்குது. சந்தோஷம் இருந்தால் அது சுகமாக மாற்றிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் தேடுவான். இங்கே அவங்ககிட்ட இருக்கிறதே சோகம் மட்டும்தான். அப்போ அதை எப்படி நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும், சுகமாக மாற்றிக்க முடியுங்கிற ஜோனுக்குள்ளே போயிடுறான். அப்போ என்னை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சவங்ககிட்ட மறுபடியும் போய் நிற்பேன் அப்படின்னு போய் நிற்கிறான். அவ்வளோதான்.
இப்போ இந்த என்டையர் பாட்காஸ்ட்டில் நான் பார்க்கணுன்னா ஒரே விஷயம் தான். ஆக்சுவலாக வந்து மென் எமோஷ்னலி வீக்காக ஸ்ட்ராங்காக செட்டில்மெண்ட்டு கரியரு பில்டப் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்து முட்டி நிற்கிதுன்னா ஒரே தான், மென்னுக்கு தெரியாது. ஆமாம், சீரியஸாக தெரியாது, எதுவுமே தெரியாது. தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், அவன் போயிட்டு ஒன்றுமே தெரியாதவங்கிட்ட போய் அதாவது அந்த சொல்லுவார்ல நம்ம வசூல் ராஜால கமல் சார் சொல்லுவார்ல, அதாவது கேள்விக்கு பதில் தெரியலன்னா எதையாவது எழுதி வைக்கலாம், எங்களுக்கு கேள்வியே தெரியாது. ஆமா, அது உண்மை. எதுவுமே தெரியாதுங்க நாங்க. இல்லை எவ்வளோ ஒரு தெரியாது ப்ரோ, உண்மையாலுமே தெரியாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், மென்னுக்கு தெரியாதுங்கிறத ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இல்லைங்க. அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும்னு. அவன் களத்தில் வந்து இறங்கி வேலை செய்யும்போது தான் அவனுக்கு தெரியாதுன்னு அவமானப்படும் போது தான் ஒத்துக்கிறாங்க. கரெக்ட்ல. இப்போ நீங்கள் அந்த நம்ம ஃபேஸ் பண்ணுற கேள்விகளே பாருங்க. ஆமாம், உனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒழுங்காக இருக்க தெரியாதா, உனக்கு வந்து சம்பாதிக்க தெரியாதா, உனக்கு வீடு கட்ட தெரியாதா, உனக்கு கல்யாணம் பண்ண ஒழுங்காக இருக்க தெரியாதா உனக்கு அப்படின்னா தெரியாது. அவனுக்கு தெரியல, எதுவுமே தெரியாது அவனுக்கு. உனக்கு லவ்வர் எப்படி கேர் பண்ணணும்னு தெரியாதா, அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது. வெடிச்சு சொல்லணும், எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லணும். அவன் சொல்ல முடியாம தவிக்கிறான். சத்தியமா சொல்ற பிரசாந்த், இப்படி ஒரு பதில் நானே எதிர்பார்க்கல. ஆக்சுவலா இது இப்படிதான் வரும்னு எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ப்ரோ. நான் அதை பற்றி ஒரு படமே எடுத்துட்டேன். ஆனாலும் எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு விலை தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்க. ஒத்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒத்துக்கிட்டாலும் அதை அவன் ஒத்துக்கிட்டாங்கிற அக்செப்டன்ஸ் க்ரியேட் ஆகணும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு. சரி, அவனுக்கு தெரியாதுப்பா, விடு, அவனுக்கு சொல்லி கொடு, வா கற்றுக்கோ அப்படின்னு கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குற அளவுக்கு மென்னுக்கு சப்போர்ட்டிவாக இங்கே யாரும் கிடையாது. மென்னுமே சப்போர்ட் கிடையாது. தெரிஞ்சவன் தப்பு பண்ணாடாவது தட்டி சொல்லாத அடிக்கலாம். ஒன்றுமே தெரியாத இப்போ தப்பா பண்ணாம சரியாவாடா பண்ணுவான். இல்லை, அவனுக்கு தெரியாது ப்ரோ, நீ என்ன சொன்னாலும் தெரியாது ப்ரோ. மண்டக்குள்ள அவன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவன் வந்து இந்த ஓலைச்சுடியில் எழுதுன மாதிரி ஸ்ட்ராங்காக எழுதிடணும், எனக்கு இது தெரியாது தெரியாது தெரியாது. இதை வந்து மைண்டில் நினைக்கிறத தாண்டி அவன் சொல்ல ஆரம்பிக்கணும். கொஞ்சம் அட்லீஸ்ட் அவன் சொல்கிறதுக்காக சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுத்தா தான் தெரியும் அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு விஷயத்தேன்னா. அவனுக்கு சொல்லி கொடுக்குறதே இல்லை. அவனுக்கு சொல்லி கொடுத்தா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தெரிய போகுது. அதை வந்து அவன் தைரியமாக சொல்கிறதுக்கும் இங்கே வந்து ஸ்பேஸ் கிடையாது, சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸும் கிடையாது. சொன்னோடனே மட்டிங்கிறாங்க, ஒரு மாதிரி கீழே டவுன் பண்ணி விட்றாங்க. மக்கு ஈக்குவல் டு பையன், மக்கு பையன், அவ்வளோதான். நம்ம தான் ஸ்பேஸும் கொடுக்க மாட்டோம், நம்மளே வந்து அவனுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க மாட்டோம். தப்பு பண்ணுறான்னா மட்டும் அப்புறம் ரெடி பண்ணுவான். அதுக்குள்ளே தான் போகுது. Men are weak, men are weak, men are weak. ஸோ இதான் சொல்லுவாங்கல்ல எஸ்டேசரி, இப்போ சொல்லுங்க அந்த வேர்டு வந்து எவ்வளோ கனெக்ட் ஆகும். ஆமாம், பசங்க பாவம். கரெக்டு தான் இல்லை, அது என்ன பொறுத்துக்கல. இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் பிரதர், என்னென்னா பசங்களை இது வரைக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்கலையோ அப்படியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மாவாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பசங்களை வெக்கப்பட்டு நீங்கள் பாருங்கள், பசங்களை சிரிக்க வச்சு பாருங்கள், பசங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்து அதுக்கான ரியாக்ஷனை பாருங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே அவனோட ட்ரூத் என்ன, அவனுக்குள்ளே இருக்கிற ட்ரூத் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆஃபர் பண்ணுங்களேன், யாராவது ஒருத்தங்க ஆஃபர் பண்ணுங்க, அவன் சூப்பராக இருப்பான். அந்த ஆஃபரை கொடுக்கறது தான் ஆள் இல்லைங்க, ஆஃபர் கொடுத்து பாருங்க, அவன் கொண்டாடுவான். நான் தான் சொல்கிறேனே, பசங்களை நம்ப மாட்டாங்க, தெரியாதுங்கிறதே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமாம், பசங்களை நம்ப மாட்டாங்க. பசங்களை நம்பிட்டாங்கனாலே அவன் எல்லாத்துக்குமே தயாராகிடுவான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அதை வந்து என்னை ஒருத்தர் நம்பிட்டான் அதுக்காகவாது நான் பண்ணி காமிக்கணும்னு நின்றுவான் அவன். அப்போ தான் அவனோட ஒரு ரியல் பொட்டன்ஷியல் அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னே அவனுக்கு தெரியும். அதுக்கான ஸ்பேஸையும் அதுக்கான ஆஃபரையும் கொடுத்து பாருங்க, அவனால் கண்டிப்பாக முடியும்.
கரெக்ட். இங்கே நிறைய பேர் பாருங்க திட்டாங்களே இவங்க முன்னாடி ப்ரூஃப் பண்ணணுமே இல்லாமல் என்னை நம்பிட்டாங்க, நான் அவங்களுக்காக நிற்கணுங்கிறது நிற்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஆமாம் ஆமாம். நம்ம ஆளு அதை புரிஞ்சுக்கணும். ஒரு லிமிட்டில் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலாவது பரவாயில்ல. ஆமாம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆஃபர் பண்ண, நான் இப்போ சொல்கிறேன் பிரதர், நம்ம இதெல்லாம் நம்ம பேசுவோம். இப்படி இன்கேஸ் யாராவது பண்ண வந்தாங்கன்னா உடனே நம்ம ஆள் என்னன்றாங்க, ஓ ஆண் அதிகமாக பெண் அடிமை, இப்படிலாம் பேசுகிறாங்க. இல்லை, அது அந்த குரூப் இருந்துட்டு தான் இருக்கும். அது நான் எனக்குமே நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பயம்லாம் இருந்துச்சு. ஏன்னா நான் பசங்களை பற்றி தான் பேச போகிறேன், வேறு யாராவது வந்து அஃபண்ட் ஆகி ஏதாவது ஒன்று பேசிடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு. 2-3 வீடியோக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பாய்ஸை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், அவங்களோட எமோஷனல் ரிஃப்ளெக்ட் பண்ணுறங்க போது அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிறதே பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. நான் அவர் சொன்ன மாதிரி இதை சொல்கிறதுக்கு யாராவது வரமாட்டேங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க, உன்னோட ஆணவத்தை அடுக்க ஒருத்தன் வருவான்டா மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க ரெப்ரசன்டேட்டிவாக வரமாட்டாங்களான்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்கங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்போது அவங்களுக்கு தப்பான விஷயத்தையோ அவங்க ஃபீல் பண்ணாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் கன்வே பண்ணக்கூடாதுன்னே வந்து நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்தேன். ஸோ அதுதான் வந்து ஒரு 10 வீடியோக்குள்ளே எனக்கு இந்த ரீச் வந்ததுக்கான ரீசனே அதுதான். ஸோ எப்போவுமே வந்து அவங்கள ப்ராப்பராக ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து என்னோடய பொறுப்பாக நான் அதை மாற்றிக்கிட்டேன். இந்த பொறுப்பை ஒவ்வொருத்தரும் கையில் எடுத்து இது ஒரு கம்யூனிட்டியாக மாறி அதை வந்து ஒரு பேசும் பொருளாக ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மென்னை பற்றி நிறையா பேச ஆரம்பிப்பாங்க, அவங்களோட எமோஷன்ஸை பேச ஆரம்பிப்பாங்க, மெயின் ஸ்ட்ரீமில் அதை படமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து இப்படி தான் எவால்வ் ஆச்சு. ஃபீமேலோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அதுக்கான சட்டங்கள் இருந்துச்சு, அதுக்கான கம்யூனிட்டிஸ் இருந்துச்சு, அதை பேசக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க, அதுக்கான படங்கள் வர ஆரம்பிச்சது, மெயின் ஸ்ட்ரீமாக நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. இப்படி தான் அந்த எவல்யூஷன் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அதே டைப் ஆஃப் எவல்யூஷன் தான் இங்கேயும் தேவைப்படுது. ஸோ அந்த எவல்யூஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் பிரதர். ஆக்சுவலாக அந்த சொன்னது நம்ம இந்த பாட்காஸ்டோட என்டையர் பாட்காஸ்ட்டில் நம்ம சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, மென்னுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல மென்னை இப்படி பாருங்கள், நான் இன்னுமே சிம்பிளாக சொல்கிறேன். மென்னை பார்க்கும்போது இல்லை மென்னை அக்யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையில் வரும்போது இந்த தெரியாதுங்கிற வேர்டை போட்டு பார்ப்போம். தெரியாதுங்கிற வேர்ட் போட்டு பாருங்க. ஆம்பளை சண்டை போடுறான், அவன் வந்து ஆம்பளைக்கு வந்து ரிலேஷன்ஷிப் சரியா பண்ணல, ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அவனுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. இந்த வேர்டு எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. அவன் சம்பாதிக்கல, அவன் ரொம்ப இதாக இருக்கான், அவனுக்கு சம்பாதிக்க முடியலன்னு, அவனுக்கு சம்பாதிக்க தெரியாது. இது இந்த மாதிரி தான் அவன் இந்த வேர்டை வச்சு நீங்கள் அவனை பாருங்க, என்ன பாருங்க, பாவமாக தெரியும் அவனை. நீங்கள் சொல்கிற அந்த தப்பான கண்ணோட்டமோ இல்லை அவன் மேலே இருக்கிற அந்த ஒரு வெறுப்போ, அந்த இவன் செய்யலை, அவன் தத்தியாக இருக்கான், ஒரு மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே இந்த தெரியாதுங்கிற வேர்டுக்கு முன்னாடி மென்ன வச்சிங்கன்னா மென்ஸ்க்கு தெரியாது. இன்னொன்று ஆட் ஆன் பாயிண்ட் என்னன்னா, மென் வந்து குயிக் லேர்னர் கிடையாது, ஆனால் ஸ்ட்ராங் லேர்னர். ஓகேங்களா? அவனால் சீக்கிரமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ஆனால் ஸ்லோவாக கற்றுக்கிட்டு அதை ஸ்ட்ராங்காக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த கேப்பபிலிட்டி கண்டிப்பாக மென்னுக்கு இருக்குது. ஸோ இதுலேயுமே நிறைய பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா எல்லா ஆண்களும் நான் அப்படி சொல்லலை, எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த மென் வந்து இப்படி தான் இருக்காங்க. ஒரு நீங்கள் 80% வச்சுக்கோங்க, 20% 10% வந்து ரொம்ப ரூடாகவும் ரொம்ப அப்யூசிவாகவும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதே தான் அந்த பக்கமும் நடக்கும். மென் எப்படியோ அதே தான் விமனும். அந்த பெர்சன்டேஜுங்கிறது அது இல்லை. நம்ம வந்து பேசுகிறது எல்லாமே 100% மென்னுக்காக கிடையாது. 100% மென்னு தாண்டி அந்த 80% இருக்காங்களா, அந்த 80%ம் இப்படி தான் இருக்காங்க. அந்த 80% வெளியே வராமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நான் இந்த கமெண்ட்டை ரெகுலராக நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன்னா எல்லா பசங்களும் அப்படி கிடையாது. ஆமாம், எல்லா பசங்களும் அப்படி கிடையாது, நான் ஒத்துக்கிறேன் தான். ஆனால் எல்லா பசங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரியும் கிடையாது. கரெக்ட். ஓகே. ஸோ நான் அதை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி மென்னை வந்து ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்கிற ஒரு கைதி மாதிரியே தான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே தவிர, அவனை வெளியில் கொண்டு வந்து ஒரு விடுதலை பறவையை யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. அட்லீஸ்ட் அவனை ஒரு பேஷண்ட்டாவது பார்க்கலாம். ஆமாம், அப்படி பேஷண்ட்டாக பார்த்தா கூட ட்ரக்ஸ் ஏற்றி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி கொஞ்சம் கேர் பண்ணிப்பாங்களே என்னவோ. பட் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அடைச்சி பார்க்குறதுக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய விஷயம். ஆக்சுவலாக அதான் சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே ஆரம்பித்தோம், மென்னார் எமோஷ்னலி வீக்காக ஸ்ட்ராங்கான்னு தெரியாமல் ஆரம்பிச்சு
உண்மையாலுமே மென்னுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுல வந்து முடிச்சிருக்கு. உண்மைதான் அது. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணுங்கிறத தாண்டி மென்னுக்கு தெரியாது. தெரியாதுங்கிறத தாண்டி அடிப்படையான விஷயம் தெரியாது, லைஃபுக்கு தேவையான விஷயம் தெரியாதாமா. ஏன்னா அவன் சொல்லி கொடுத்து வளர்த்தப்படல, அப்படி தான் சொல்லணும். அவன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்கில் பேஸ்டாக ஏதாவது ஒன்றா அது கற்றுக்கலாம். பட் பேசிக்னு இருக்குல்ல, அந்த பேசிக்கான விஷயங்கள் கண்டிப்பாக தெரியாது. அது சொல்லி கொடுக்கறது ரொம்ப தெரிஞ்சவங்களோட கடமை. சொல்லி கொடுத்துருங்க, அதுதான். ரொம்ப ஒரு வெப்பனாகவே ட்ரீட் பண்ணிட்டோம். ஆமாம், அவனை வெப்பனாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ வரைக்கும். ஆனால் அதில் ஒரு அழகான வேலையும் செய்யலாங்கிறது அவனுக்கே தெரியாது. இந்த இதில் ரோபோ இருக்கு இல்லையா, எந்திரன், அதோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருக்கீங்களா? ஒரு துப்பாக்கி இருக்கும், அந்த துப்பாக்கி மேலே ஒரு ரோஸ் இருக்கும், அதுதான் ஆண். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து துப்பாக்கின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, அதுக்கு மேலே ரோஸ் இருந்துச்சுன்னா ரோஸை பார்த்தீங்கன்னா ரோஸ். அந்த மாதிரி தான் ரெண்டு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான் அவங்க இருப்பாங்களே தவிர நீங்கள் எதை பார்த்து அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணுறீங்க, ஏற்றுக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்டையர் பாட்காஸ்ட் நம்ம எல்லாம் மென் சொல்கிறோம், எல்லாம் வந்து இப்போ உமன் இல்லையான்றாங்க. ஒன்ஸ் நீங்கள் அவனுக்கு ஆஃபர் பண்ணி அவனுக்கு ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா அவன் திருப்பி உங்களுக்கு 100 கூட கொடுப்பான். அதான் சொல்லுவாங்கல்ல, எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாங்கிற மாதிரி, நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு நல்லது பண்ணோம்னா அவன் நமக்கு திரும்பி பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் கொடுக்குற விஷயம் இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்குறக்கு அது ஒரு மாதிரி ஹெவியான ஃபீல் அது.